நாங்கெல்லாம் ஒன்றா வேலை செய்யறாங்க இங்கே அக்ஸ்பிரிட்ஜில். இப்போ அவ இங்கே அக்ஸ்பிரிட்ஜில் கையை விட்டுட்டு அங்கே ஸ்கார்பரோவுக்கு போயிட்டா. எனிவே ஷீ இஸ் அன் ஆசம் அமேசிங் டாக்டர். ஒன் ஆஃப் எங்களோட தமிழ் சமுதாயத்திலிருந்து வந்த இளம் மருத்துவர்களில் அவ ஒரு எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு மிகவும் சிறந்த மருத்துவர். டாக்டர் கண்ணா, ஓவர் டு யூ. Hi, hello everybody. Thank you for inviting me today. It's a good, thank you for inviting us. And in the நேரம் வந்து ஒரு முக்கியமான நேரம் COVID-19 அப்டேட்டை பற்றி நாங்கள் கதைக்கிறதுக்கும் and புதுசா வந்த வேக்சின்ஸை பற்றி கதைக்கிறதுக்கும் and இப்போ கிட்டடியில் வந்த சில concerns and எங்களோட immunization schedule, vaccine schedule இருக்கிற மாற்றங்களை பற்றி கதைக்கிறதுக்கும் we can address some of these concerns. So thank you for having me. எல்லாரும் ஒருக்கா மியூட்ல போங்கோ except the doctors. ஒருக்கா Noreen, can you enable that for us please? And Noreen, இத வந்து நீங்க ரெக்கார்ட் பண்றீங்களா? Yes, I'm going to record and it's Facebook live on போகுது and we are also cross posting with Tamil America channel. நான் ரெண்டு பேருக்கும் host access தரேன், so you can if you have anything to share you can share. And Dr. Kanna Vela, thank you. Kanna, thank you for joining us. I hope the introduction was correct. If I made a mistake, I apologize. Please feel free to elaborate more of the work that you do. Thanks again for joining us. That's perfect. Thank you. So, இன்றைக்கு வந்து நாங்கள் கதைக்க போறது, நீங்கள் தினம் ரேடியோவில் டிவியில் 24 hours இதை பற்றி நியூஸ் ஓடிக்கொண்டே இருக்குது, எஸ்பெஷலி கனடாவில். அப்போ இது வந்து நாங்கள் என்ன புதுசாக இன்றைக்கு சொல்ல போகிறோம்ட்டு கன பேருக்கு இன்றைக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். கன பேருக்கு உங்களோட கேள்விகளே கணக்கு இருக்கலாம். ஏனென்றால் கணக்கு இன்ஃபர்மேஷன் வருது, எங்களுக்கு ப்ரோசஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து கொண்டு இருக்குது. அப்ப இந்த கோவிட் பேண்டமிக் வந்து இன்று நாங்கள் ஒரு வருடம் நிறைவை கொண்டாடுகின்றோம், ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி. இது பாத்தீங்கன்னா இந்த கல்யாண வீட்டுக்கு அனிவர்சரி கொண்டாடுறது கனவேருக்கு ஆம்பளைகளுக்கு குறிப்பாக அந்த அனிவர்சரியே மறந்துடும். அந்த மாதிரி தான் இந்த கோவிட் அனிவர்சரியும் வந்து ஒரு கொண்டாட முடியாத ஒரு அனிவர்சரி. அப்ப இந்த 1 இயரா நாங்கள் எப்படி நாங்கள் இருந்திருக்கிறோம், கனடாவில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது, புதுசா என்னென்ன இருக்குன்றதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து சகோதரி டாக்டர் கண்ணா வேலா அவர்கள் இன்றைக்கு நாங்கள் உங்களோட கதைக்க போறோம். நாங்கள் எங்களோட பிரசன்டேஷனை ஷார்ட்டா வச்சுக்கொண்டு உங்களோட கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணலாம் தான் இருக்கிறோம். இப்ப டாக்டர் கண்ணா வேலா என்ன நடக்குதுன்னு இப்ப நீங்க சொல்ல போறீங்க. So இப்போ எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி COVID-19 still நாங்கள் நிறைய cases பார்த்து கொண்டிருக்கிறோம். So far there's been over 2.5 million deaths accumulated, 2.65 million deaths throughout the world COVID-19 வந்திருக்குது. And even Canadaல பார்த்தா 22,000 மரணங்கள் deaths in Canada as well due to COVID-19. இப்பொழுது ஒன்டாரியோல நாங்கள் we're still இப்போ நாங்கள் லாக்டவுன் a few weeks கொஞ்சமா லிஃப்ட் பண்றதால திருப்பி எங்களோட கேசஸ் வந்து கூடிக்கொண்டு போகுது. லாஸ்ட் couple daysலயே கூட we have 1,300 to 1,400 new cases ஒவ்வொரு நாளும். And அதோட ஒன்டாரியோல பார்த்தால் we're at around average of around 10 deaths a day COVID-19 So still நாங்கள் இப்போ we're thinking that இதுதான் நாங்கள் மூன்றாவது அலையண்டு தொடங்குற மூன்றாவது அலைக்குள்ள தொடக்கத்துல இருந்தோண்டு இருக்கிறோம். So நாங்கள் இப்போ புது கேசஸை இப்போ வர்ற கேசஸை பார்த்தா இந்த புது வேரியன்ட்ஸ் என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. There's a few different strains. இப்போ இந்த புது வேரியன்ட்ஸ் தான் கூடுதலாக கேசஸாக இருக்கிறது, எஸ்பெஷலி இந்த பிரிட்டிஷ் ஸ்ட்ரெயின். யூகேல ஒரிஜினலாக ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்த ஸ்ட்ரெயின், அப்போ பிரிட்டிஷ் ஸ்ட்ரெயின் என்று நாங்கள் கூறுற வேரியன்ட் வந்து இப்போ more than 40% of the new cases in Ontario. So definitely COVID-19 இன்னும் இந்த பேண்டமிக் முடியவில்லை. இன்ஃபேக்ட் நாங்கள் மூன்றாவது அலைக்குள்ளதான் இப்போ தொடங்கி கொண்டிருக்கிறோம். And இப்போ நாங்கள் இப்போ வேக்சினேஷன் ப்ரோக்ராம்ஸை கொஞ்சம்
கூட்டி பப்ளிக்கு ஜெனரல் பப்ளிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வேக்சின்ஸை ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ கிட்டடியில் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த வேக்சினேஷன் ப்ரோக்ராம் லாங் டேர்ம் கேர், இப்போ நாங்கள் நர்சிங் ஹோம் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் இன் ஆன்டாரியோக்குள்ள அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராவின்சஸ் இன் கனடா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2 டோசஸும் மோஸ்ட் லாங் டேர்ம் கேருக்குள்ள கொடுத்தாச்சு, ஸ்டாஃபுக்கும் அதில் இருக்கிற பேஷண்ட்ஸ் ரெசிடென்ட்ஸுக்கும். அதில் நாங்கள் அந்த டேட்டாவை பார்த்தா டிசம்பர்ல இருந்து நாங்கள் லாங் டேர்ம் கேருக்குள்ள வேக்சினேட் பண்ணி கொண்டிருக்கிறபடியா இப்போ நீங்கள் ஸ்டடீஸை பார்த்தால் இஸ் ஆல்மோஸ்ட் 90% of COVID cases long term careல பார்த்தா reduce பண்ணிருக்கு இந்த வேக்சினால, and almost 80% in among the healthcare workers, அதில் வேலை செய்கிற healthcare workersல reduce பண்ணிருக்கு. And the deaths from COVID-19 among long-term care residents is reduced by almost 96%. So almost 100% நாங்கள் deaths-ஐ reduce பண்ணலாம் இந்த vaccines-ஐ successful-ஆக complete பண்ணினா. இந்த long-term, especially எங்களோட highest risk patients, long-term care வயது போன வேலை பார்த்தா is very effective and very safe in the vaccines. So அதான் இப்ப நடக்கிற current update கனடால. ஸோ டாக்டர் கண்ணா சொன்ன விஷயம் வந்து 22,000 கிட்ட இப்ப கனடாவில் டெத்ஸ். இப்போ டிலோஜன் கேட்டிருக்கிறார் டெத்ஸ் பிகாஸ் ஆஃப் கோவிட் போட்டு ஒரு 10 கேள்விக்குறி போட்டிருக்கிறார். அது வந்து நிச்சயமாக கோவிட் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள கனடாவில் மட்டும் 22,000 பேர் இறந்திருக்கிறார்கள் கோவிடினால மட்டும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா கோவிடால மட்டும் இறந்தவர்கள் எவ்வளவு பேர், ஒவ்வொரு வருடமும் பல காரணங்களுக்காக கனடாவிலே இறப்பு ஒவ்வொருத்தரும் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப ஃப்ளூ வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 3,000 இருந்து 4,000 மட்டும் ஒவ்வொரு வருடமும் இறப்பு நேரிடும் ஆக்சிடென்ட்ஸால. அப்ப இதுகளெல்லாம் பாத்தீங்கன்னா கோவிடால 22,000 பேர் இறந்திருந்தாலும் மற்றைய சில அந்த இறப்பு வீதங்கள் சிலவற்றை குறைந்திருக்கின்றன. ஸ்பெஷலி இன்ஃப்ளூயன்ஸா அந்த ஃப்ளூவால இதுவரைக்கும் இறந்ததாக ஒரு தகவலும் இல்லை இல்லையா டாக்டர் கண்ணா? ஆமாம், நாங்களும் இப்ப எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல ஃப்ளூ கேசஸ் அண்டு இல்லை, ஃப்ளூவால அட்மிட் பண்ற கேசஸ் அண்டு இல்லை, ஃப்ளூவால ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணி ஐசியூக்கு அட்மிட் பண்ணி இருக்கிற கேசஸ் இதுவரை நான் ஒரு பேஷண்ட்டும் டீல் பண்ணல இந்த வருடம். நல்ல விஷயம். அப்ப டாக்டர் கண்ணா சொன்ன அந்த அலை அடிச்சு அந்த இது 3வது அலை என்று நீங்கள் எல்லாரும் நாங்கள் பீச்சுக்கு பக்கத்துல வளர்ந்தாக்கள் இலங்கையில நினைக்கிறேன், எல்லாருக்கும் பீச்சுக்கு போயிருப்போம். அது சிலவேளை இப்ப கனடாக்கு வந்து இந்த பீச்ன்றது அவுட் ஆஃப் டச் போகும், அங்கதான் எங்களுடைய அலை இருக்குது. அப்ப முதல்ல போய் நாங்கள் கால் நினைக்க போய்க்குள்ள ஒரு பெரிய ஒரு அலை ஒன்று வரும். அந்த அலை வந்த உடனே எல்லாரும் சில பேர் அதுக்குள்ள விழுந்து எழும்புவீனம், சில பேர் கால் நினைச்சு கொண்டு ஓடுவீனம். இப்ப எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தைரியம் வரும், இனி என்ன அது அலை போனா பிறகு அந்த கடல் கொஞ்சம் ஸ்மூதா இருக்கும். அது போன பிறகு திருப்பி என்னன்னா கொஞ்சம் வீரமான ஆக்கள் ஒருக்க நாங்கள் போய் பார்ப்போம் என்று சொல்லி போய்க்குள்ள இந்த 2வது அலை வந்து கொஞ்சம் வேகமா கொண்டு அடிச்சு விடும். அது புரட்டி அடிச்சு வந்து விழுந்தா பிறகுதான் ஓஹோ 2வது அலை இன்னும் மோசமா இருக்கு போல இருக்கு, இனி நாங்கள் கவனமா இருக்கணும் என்று சொல்லி. ஆனா பாத்தீங்கன்னா இனி ஒன்றும் இல்லைன்னு போட்டு 3வது அலை வரும்போதுதான் அது வந்து மிக கொடுமையான அலையாக இருக்கும். அப்ப இது கடல்ல அலை, ஆனால் அதே போலதான் இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் என்பது மிகவும் ஒரு கொடிய நோய் என்பதை நாங்கள் முதலில் எல்லோரும் விளங்கிக் கொள்ளணும். அது ஒன்றும் இல்லை, அது எனக்கு வராது, பட் நான் இப்ப போய் உங்க பாட்டிக்கு போறேன்னு ஒருத்தருக்கும் சொல்லிடாங்கோ, நாங்கள் 10 பேர் தான் இருக்க போறோம் உள்ளுக்கு, இப்படி சொல்லிக்கொண்டு நாங்கள் எங்களுக்கு வராதுன்ற நம்பிக்கையில இந்த அலையை பற்றி கவலைப்படாமல் போய்கொண்டிருக்கும் கொஞ்சம் கூட்டம் இருக்கின்றது. அப்ப இப்ப என்னென்றால் இந்த 3வது அலை என்பது வந்தால் நிச்சயமாக வரும் என்று சொல்கின்றார்கள். இது வந்து பிரிட்டிஷ் வேரியன்ட். முதல்ல இந்த வேரியன்ட் என்ன, அந்த வேரியன்ட்ன்றதை பற்றி கனவேருக்கு இன்னும் சரியா பிடிபடையில. டாக்டர் கண்ணா நீங்கள் சொல்லுங்க, அந்த வேரியன்ட் என்றால் என்ன? ஸோ வேரியன்ட் வந்து இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் வைரஸஸை பார்த்தா COVID-19 மட்டும் இல்லை, நிறைய வைரஸஸ் வந்து மியூட்டேட் பண்ற. The way it works is the virus வந்து it can mutate, it can change. அப்ப அந்த genetic code and the material வந்து mutate பண்ணி மாறும். So it's part of evolution. நாங்கள் இப்ப monkeysல இருந்து நாங்கள் வந்த மாதிரி evolutionக்குள்ளால and survive பண்ணி வந்த மாதிரி இந்த virussக்கும் evolution இருக்குது. So இந்த viruses வந்து நாள் போக the strong viruses survive பண்ணி mutate பண்ணி அந்த mutation எந்த mutation வந்து ஸ்ட்ராங்கா கூட ஆக்களை இன்ஃபெக்ட் பண்ண முடியுமோ அப்படியான stronger viruses mutate பண்ணி
வெளியில வரும். ஸோ அதே மாதிரி இப்போ நாங்கள் 1 year past நாங்கள் ஒரிஜினல் COVID-19 வைரஸை கண்டு அந்த வைரஸ் ஆல்ரெடி so many different kinds of mutations பார்த்துட்டுது. இதில் கூட இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வேரியன்ஸ் தான் கூட இன்க்ரீஸ் ஒரிஜினல் COVID-19 விட இந்த வேரியன்ஸ் தான் இனி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரிஜினல் COVID-19 போக இந்த வேரியன்ஸ் வந்து கூடுதலாக பரவி கொண்டிருக்கும். ஸோ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆன்டேரியோல வேரியன்ட் ஸ்ட்ரெயின் தான் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கொண்டிருக்குது. ஆல்மோஸ்ட் 40% இந்த புது வேரியன்ட் பிரிட்டிஷ் வேரியன்ட் அண்டு இந்த வேரியன்ட் வந்து ஒரிஜினல் COVID-19 வைரஸ் மாதிரி தான். பட் த டிஃபரன்ஸ் இஸ் மியூட்டேட் பண்ணி இப்பொழுது இந்த வைரஸ் ஒரிஜினல் வைரஸை விட 4 மடங்கு மெட்டவைக்கு இன்ஃபெக்ட் பண்ணும். ஸோ மெட்டவைக்கு நீங்கள் அதை பாஸ் பண்ண மோர் ஈஸிலி அண்ட் ஃபாஸ்டராக அதை பாஸ் பண்ண முடியும். ஸோ அதால் கூட கேசஸ் கூட இன்ஃபெக்ஷன்ஸ் நாங்கள் பார்ப்போம். அண்ட் அதோட சேர்த்து கூட ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் அண்ட் கூட டெத் வரும் இந்த மோர் இன்ஃபெக்ஷஸ் மோர் ஸ்ட்ராங்கர் வைரஸஸால் இந்த வேரியன்ட்ஸால். அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்ட்ரெயின் பிரேசில் ஸ்ட்ரெயின் அண்டு கனடாக்குள்ள இந்த பல டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆல்ரெடி ஆக்களோட பரவி கொண்டிருக்கிறது. ஸோ அதால நாங்கள் இன்னும் கவனமாகத்தான் இருக்க வேணும் இந்த புது வேரியன்ட்ஸ் அண்ட் புது ஸ்ட்ரெயின்ஸால. நல்ல தகவல் டாக்டர் கண்ணா. இதுல பாத்தீங்கள் என்றால் அந்த ஃப்ளூ வேக்சின் என்று நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் போட்டுக்கொண்டு வரோம் நாங்கள் ஃப்ளூ ஷாட் என்று. அப்ப அது இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்ற வைரஸ் அது பாத்தீங்கள் என்றால் ஒவ்வொரு வருஷம் ஏன் ஒவ்வொரு வருஷமும் அதுக்குரிய ஃப்ளூ ஷாட் போடணும் என்றால் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஃப்ளூ வைரஸ் வந்து அது மாறிக்கொண்டே இருக்கும். அந்த வடிவத்துல மாறுறது என்றால் பேசிக் ஸ்ட்ரக்சர் இப்படித்தான். இப்ப ஒரு மனிதனை எடுத்தீங்கள் என்றால் தலை இருக்கும், 2 கை இருக்கும், 2 கால் உடம்பு இருக்கிற மாதிரி பேசிக்கா அது ஒன்றுதான். ஆனால் அதோடைய வீரியம் அது பரவுற விதம் இதெல்லாம் வந்து மியூட்டேஷன் என்று சொல்லக்கூடிய வகையில அந்த வைரஸுக்குள்ள இருக்கிற அந்த ஜெனட்டிக்ஸ் அந்த மரபு அணுக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி வரத்துவாங்க. இது வந்து வீரியம் அடைந்து கொண்டு வரும். அப்ப நான் சொன்னது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வைரஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஏன் ஃப்ளூ ஷாட் எடுக்கிறோம் என்றால் இதே பாத்தீங்களா என்றால் போலியோ வைரஸ் இதுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் தடுப்பூசி எடுக்க தேவையில்லை. அப்ப சில வைரஸுகள் குறிப்பாக இந்த கொரோனா ஃபேமிலி என்று சொல்லக்கூடிய வைரஸுகள் இவை வந்து மாறிக்கொண்டே இருக்கும். இதுல நாங்கள் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா காமன் கோல்டு தடிமல் வந்து ஒரு வைரஸ். இந்த காமன் கோல்டு வைரஸ் அந்த வைரஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிழமையுமே மாறிக்கொண்டிருக்கும். அதனாலதான் அந்த காமன் கோல்டுக்கு வந்து இப்ப ஒரு தடுப்பூசியோ அல்லது ஒரு இந்த வேக்சின் என்று சொல்லக்கூடியது கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அது மாறிக்கொண்டே இருக்கும். மற்ற ஏனென்றால் இப்ப காமன் கோல்டால ஒருத்தரும் இறப்பது இல்லை, அப்படியே அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இன்ஃப்ளூயன்சாவை விட பல மடங்கு உடல் உபாதைகள் இறப்பு வரைக்கும் கொண்டு செல்லக்கூடியதனால்தான் நாங்கள் இன்றைக்கு இதை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறோம். 1 வருடமாக எல்லாரையும் போட்டு முடக்கி விட்டது இந்த கோவிட் என்ற இந்த வைரஸ். கண்ணா? Yeah, I agree, yeah. So, நாங்கள் அடுத்ததாக வேக்சின்ஸை பற்றி கதைக்கலாம். அப்ப இது பாத்தீங்கள் என்றால் இப்ப வந்து ஹாட் டாபிக் வந்து இவ்வளவு காலமும் நாங்கள் வைரஸை பற்றி காய்ச்சி கொண்டிருந்தோம். இப்ப என்னென்றால் எங்களுக்கு இந்த வேக்சின் என்று வந்து விட்டது. அப்ப முதல்ல வந்து வேக்சின் என்றது என்ன, அது எப்படி வேலை செய்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சுருக்கமாக தெரிந்து கொண்டு அதுக்கு பிறகு கோவிட் வேக்சினை பற்றி போலாம்னு நினைக்கிறேன். என்ன டாக்டர் வேலா? So இப்போ நாங்கள் COVID-19க்கு முதலேயே we've been vaccinated with so many different kinds of vaccines. இப்போ டாக்டர் வேரா சொன்ன மாதிரி polio is an excellent example of successful vaccine. Few decades ago உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருக்கும் போலியோ இன்ஃபெக்ட் பண்ணி சிவியரா கைகால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் கூட உங்களோட ஃபேமிலி மெம்பர் இல்லை தெரிஞ்சவையா இருக்கலாம். That was only a few decades ago. ஆனா இப்பொழுது fully அந்த countries full polio vaccine கொடுக்குற சின்னல இருந்து polio vaccine கொடுக்குற countries வந்து you don't see any cases of polio anymore. ஏனென்றால் it's a very effective and safe vaccine. அந்த வேக்சின் போட்டதால தான் நாங்கள் இப்போ globally throughout the whole world இந்த போலியோ நோயை நாங்கள் பார்க்காம இருக்கிறோம். In my generation I won't know anybody
and in the பிள்ளைகள் கூட they're having the polio vaccine, so they won't see anybody with polio in this country. So அது போல the way the vaccines work is most of the vaccines, all the vaccines that we have, அந்த வைரஸை நாங்கள் இன்ஜெக்ட் பண்றேல vaccine மூலமாக basically இந்த வைரஸ் மாதிரி ஒரு dead particle அல்லது வைரஸுக்குரிய கோடை நாங்கள் வேக்சினுக்குள்ள போட்டு அந்த வேக்சினை இன்ஜெக்ட் பண்ணி முடிய உங்களோட ஓன் இம்யூன் சிஸ்டம் இந்த வைரஸ் கோடை அதை டீகோட் பண்ணி அந்த வைரஸ் குரிய அந்த புரோட்டீன், அந்த வைரஸை ரெக்கக்னைஸ் பண்ற புரோட்டீனை ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட இம்யூன் சிஸ்டம் எப்படி அதை ஃபைட் பண்ணலாம், உண்மையான வைரஸை நீங்க சந்திக்கும் போது எப்படி அதை ஃபைட் பண்ணி உங்களுக்கு வருத்தம் வராம இருந்து அந்த வைரஸை நீங்கள் உங்களோட பாடியில இருந்து வெளியேற்றுறதுக்கு அதுதான் அந்த வேக்சின், all the vaccines, the idea behind all the vaccines. So இந்த தடுப்பூசி என்பது இப்ப நாங்கள் எல்லாருமே எங்கட வயசாக்கள், டாக்டர் கண்ணாக்கு இந்த அனுபவம் இருந்திருக்காதுன்னு நினைக்கின்றேன். எங்கட வயசான ஆக்கள், என்னை நானும் உட்பட, இந்த இடது கையில பாத்தீங்கன்னா 2 பெரிய காயம் இருக்கும். அது வந்து ஸ்மால் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய நோய். இந்த ஸ்மால் பாக்ஸ் வந்து உலகத்தில் இருக்கும் பல பேர் உங்களுக்கும் இருக்கு. நான் ஸ்ரீலங்கால பிறந்தபடியா. Oh, right. I have the mark for smallpox also. Don't worry, நான் இப்ப உங்களோட வயசை கேட்க போறது இல்லை டாக்டர் கண்ணா. ஆனா இதுல எல்லாரும் பாத்தீங்கன்னா 2 பெரிய இது இருக்கும், 2 மார்க்ஸ் இருக்கும் உங்களுக்கு இடது கையில. அது வந்து ஸ்மால் பாக்ஸ். அப்ப ஸ்மால் பாக்ஸ வந்து உலகத்தில் இருந்தே எடுத்து விட்டார்கள். இப்ப ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் எங்க இருக்குன்றால் ஏதோ ஒரு லெபார்டரியில ஒரு சின்ன வயலுக்குள்ள மட்டும்தான் பரிசோதனைக்காக வச்சிருக்கீங்க. அதே மாதிரி டாக்டர் கண்ணா சொன்ன மாதிரி இந்த போலியோன்றது இப்ப இந்தியா போன்ற நாடுகளிலே, இந்தியா இலங்கை போன்ற நாடுகளிலே நாங்கள் படிக்கல, சின்ன வயசா இருக்கேக்கல பாத்தீங்களென்றால் கணக்கு பிள்ளைகள் இந்த கிரச்சஸ் போட்டுக்கொண்டு அந்த கைகால் எல்லாம் ஒரு மாதிரி சூம்பி போய் வந்து கொண்டிருந்தார்கள். இப்ப அந்த மாதிரி பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறதே இல்லை. ஆனால் இதுல வந்து நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், அமெரிக்காவில் சில கவுண்டிஸ்ல சில இடங்கள்ல இந்த ஆன்டி வேக்சின் என்று சொல்லக்கூடிய சில மக்கள் இருக்கிறார்கள். சில சமய சம்பந்தமான இடங்களிலே அவர்கள் இந்த வேக்சின் போடுவதற்கு எதிர்ப்பு காட்டிக் கொண்டிருக்கும் இடங்களிலே மீண்டும் போலியோ நோய் வருகின்றது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்ப வேக்சின் என்பது, தடுப்பூசி என்பது நிச்சயமாக வேலை செய்யக்கூடியது. இப்ப நாங்கள் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். அடுத்தபடியாக எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னென்றால், அது எப்படி டாக்டர் ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் வந்து இவ்வளவு வேக்சின் இவ்வளவு கெதியா கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுல ஏதோ மர்மம் இருக்குதோ? அப்ப இது நான் டாக்டர் கண்ணாட்ட கேட்க போறேன். டாக்டர் கண்ணா, இது என்ன, ஒருவேளை இதுல நான் கான்ஸ்பிரசி இருக்குதோ? 1 இயர்க்குள்ள எப்படி ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சிட்டீங்க, சொல்லுங்க. So there's lots of reasons. Actually, COVID-19 வந்து கண்டுபிடித்த ஒரு few days-க்குள்ளேயே mRNA vaccine develop பண்ணியாச்சு. So அது உண்டு. Also because there's a reason, there's a financial reason. எல்லா countries-um raise பண்ணி எல்லா resources-um the top scientists-ஐயும் கொண்டு இந்த vaccine develop பண்றதுக்கு 24 hours a day, several months பாடுபட்டு develop பண்றது. It's accelerated because there's a reason. Allati, then if there's no reason, then it will take much longer. So அது இன்னும் ஒரு reason. The other reason is in the technology எல்லாம் பல வருடங்களாக இருக்குது. Even in the AsstClinical vaccine பார்த்தா, viral vector vaccines பார்த்தா, several years நாங்கள் Ebola virus kandi almost the same vaccine many years க்கு முதலே effective, safe and கண்டுபிடித்து இந்த vaccine இருக்குது. So this is, even though இது புது vaccine இருந்தாலும், the technology is not new. The science and the evidence is not new. பல வருடங்களாக scientists and immunologists have studied this and understand this technology. So adala, it's just because தேவை இருக்கிறபடியா நாங்கள் இந்த வேக்சினை ஃபாஸ்டா டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணி இருக்குது.
அது மட்டும் இல்ல டெக்னாலஜி. இப்ப நாங்கள் ஜூமுக்குள்ளால இவ்வளவு நாள் கழிச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப வேக்சின் டெவலப் பண்றது பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா இந்த டெக்னாலஜி வளர்றதுக்கு முன்னால எல்லா நாடுகள்லையும் இருந்து அதுக்குரிய டேட்டா எடுக்க வேணும். அப்புறம் அந்த சயின்டிபிக் பேப்பர்ஸ் இருக்கிறது ஒவ்வொரு நாடுகள்ல ஒவ்வொரு சயின்டிஸ்ட் வேலை செய்து கொண்டிருப்பினும் அவர்களிடமிருந்து முந்தி பாத்தீங்கன்னா எங்களுக்கு டாக்டர் கண்ணாக்கு தெரியுமோ தெரியாது, நாங்கள் பேப்பர் சார்ட்டோட வளர்ந்தாக்கள். அப்ப லேப் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு 3 நாள் ஆகும் எங்களுக்கு அதை பிரிச்சு எடுத்து பார்க்கறதுக்கு. இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. அப்ப ஈஸியா இந்த டேட்டா கேதரிங் செய்யலாம், ஈஸியா ஒரு கம்யூனிகேஷன் செய்யலாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை வச்சு. அதுவும் ஒரு ரீசன் இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு ஒரு வருஷத்துல இந்த எங்களுக்கு வேக்சின் கிடைச்சது. we have some amazing questions. அந்த questions ஆன்சர் பண்ணிக்கொண்டே போகலாம் நினைக்கிறேன். நல்ல கேள்வி ஆனந்தகுமார் கேட்டிருக்கிறார். why human being never mutate like the tiny virus to win the evil people? wow நிச்சயமாக ஹியூமன் பீயிங்ஸும் நாங்கள் மியூட்டேட் பண்ணி கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அது வித்தியாசம் என்னென்றால் வைரஸ் ஒரு மாதத்துக்குள் மியூட்டேட் ஆகும். ஹியூமன் பீயிங்ஸ் இட் மே டேக் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். அதான் நாங்கள் எங்களோட ஹை ஸ்கூல்ல படிச்சிருப்போம் நினைக்கிறேன். ஹோமோசெப்பியன்ஸ், ஹோமோ இரெக்டஸ் இப்படி அது மியூட்டேஷன் தான். அப்ப இனி எங்க போகுதுன்னு கேட்டால் அதுக்கு என்னட்ட கேள்வி இல்லை. சில வேளை கொம்பு முளைக்குதோ தெரியாது. ஆனால் டாக்டர் வேலா உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை பற்றி? The difference is human beings mutate பண்ணுவோம் தான், but நீங்க சொன்ன மாதிரி it takes a long time. வித்தியாசம் வைரஸ்ல ஒரு very short periodக்குள்ள அது மியூட்டேட் பண்ணும். அப்ப நாங்கள் எங்களோட லைஃப் டைமுக்குள்ள அதை பார்க்க முடியும். But for humans it's different. இப்படித்தான் பாருங்க, ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட கணக்க கடன் வாங்கிட்டார். அப்ப அவர் அந்த அவர் கடன் கொடுத்தவிட்ட ரோட்டால போய்க்குள்ள மியூட்டேட் பண்ணி கொண்டு தாடி வச்சு கொண்டு ஒரு தொப்பி போட்டு கொண்டுதான் போறவர். இதுவும் ஒரு மியூட்டேஷன் தான். இது ஒரு மியூட்டேஷன் என்று சொல்லலாம். அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் ஷியாமலா நவரத்னம் என்ற சகோதரி. Can't we do something to boost our immunity rather than interfering it with more, which is already messed up, to save us from cold, flu, cancer, etc., from birth to death? 5 years taken to make vaccines, and this one produced so soon with no data for any aspect of COVID-19 and no guarantee and length of protection. இது ஒரு பெரிய ஒரு தத்துவார்த்தமான கேள்வி. டாக்டர் கண்ணா, உங்களோட கருத்தை கேட்டுப்பட்டு நான் என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன். So far இப்ப COVID-19 எங்களோட own immunity boost பண்றது actually vaccines தான். So we're not replacing our immune system, and we're not putting the virus into your body vaccine மூலமாக. Actually, it's just a simple code. It's like a instruction pamphlet that's being delivered into your body vaccine மூலமாக. Actually, உங்களோட immune system boost பண்றதுக்காண்டி தான் நாங்கள் vaccine போடுறோம். And it's உங்களோட immune system தான் எல்லா வேலையும் செய்ய போகுது. Real COVID-19 virus நீங்கள் உங்களுக்கு இன்ஃபெக்ட் பண்ணி வந்தால் வேக்சின் எடுத்து முடிய உங்களோட own immune system தான் இந்த வைரஸை ஃபைட் பண்ண போறது. So it's almost like a boost for your immune system. That's the best answer I can give in the vaccine technique. And we also already discussed it takes 5 years to make a vaccine. There is data. There's actually very good data. இப்ப நீங்கள் பார்க்க போனால் when you look at the numbers, there's 345 million doses of the different vaccines already given all over the world. So அந்த dataவே எங்களுக்கு போதும் to understand safe-o, effective-o, and all of these things that people are concerned about. There's 2.34 million people vaccinated in Canada with at least one dose, which is about 6% of the population, and 600,000 Canadians have gotten both doses. So that's a lot. There's 350 million people is a lot of data for us. அதை அனலைஸ் பண்ணி கொண்டு தான் இருக்குது. தி only data எங்களுக்கு we don't have the long term, அதுலேயும் ஒரு length of protection கேட்டு இருக்கு. Yes, we don't have the data for எவ்வளோ நாள் இந்த வேக்சின் protection கொடுக்கும் எங்களுக்கு தெரியாது, because we've only had the studies for the vaccine since July. So July தான் the first participants
vaccine கொடுப்பட்டிருக்குது for Pfizer and Moderna. So அதால we don't know. So in the 6-7 monthsக்கு மேல உங்களுக்கு immunity தருமோ இல்லையோண்டு we will be watching that. And already the companies have already started in the variantsக்கு இல்ல the booster தேவையோண்டு on the vaccine. We don't know. It could be 6 months, could be a year, could be 5 years. இப்போ நாங்க tetanus booster உங்களுக்கு ஒவ்வொரு 10 வருஷம் கொடுக்குற மாதிரி, it could be 10 years booster. அது எங்களுக்கு இன்னும் நாள் போகத்தான் தெரியும் எவ்வளவு தூரம் இந்த வேக்சின் வந்து உங்களுக்கு COVID-19க்கு தடுக்கிறதுக்கு immune protection தருமண்டு. But if that's the case, then it's very simple. The effective virus எங்களுக்கு effective vaccine இருந்தால், then ஒவ்வொரு வருஷம் நாங்கள் flu shot boost பண்ற மாதிரி we can deliver a booster vaccine in the future for this. Great question and great answer, Dr. Kanna. இதுல வந்து அடுத்த அந்த ஒரு இன்னொரு பார்ட் என்று சொல்லியிருக்கீங்கன்னா, அதாவது நோ கேரண்டி, நீங்க அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த தடுப்பூசி என்கின்ற கான்செப்ட் வருவதற்கு முன்னால் சரித்திரத்தை நாங்கள் படித்து பார்த்தோமானால் பலவிதமான நோய்கள், கொள்ளை நோய் என்று சொல்லி நமது சரித்திரத்திலே இருக்கின்றது. வந்தால் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டை, மில்லியன் கணக்காக அந்த ஈக்கள் இறந்து விழுவதை போல இறந்து விழுந்தார்கள். கொலரா பேண்டமிக் கொண்டு வந்தது ஒரு காலத்துல, நாங்கள் சின்ன வயசா இருக்கேக்கல. மக்கள் கொத்து கொத்தாக ரோட்ல இறந்து போனார்கள். அந்த சீன் இப்ப இல்ல. எய்ட்ஸ் அந்த நோயை வந்து மிக இந்த விஞ்ஞான முன்னேற்றத்தின் காரணமாக இந்த எய்ட்ஸ் நோயை அறவே ஒழித்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுது எய்ட்ஸ் என்று நாங்கள் இப்ப நான் மெடிக்கல் ஸ்கூல்ல படிக்கல, எத்தனையாவது வருஷம் என்று ஒருத்தரும் கேட்க கூடாது. ஆனால் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கல, எய்ட்ஸ் என்பது ஒவ்வொரு அடுத்த ஆட்களுக்கு வந்து கொண்டிருந்தது. இப்ப எய்ட்ஸ் என்பது அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டே அவர்கள், அந்த எய்ட்ஸ் என்பது வேறு, HIV இன்ஃபெக்ஷன் என்பது வேறு. அந்த HIV வைரஸை தாக்குவதற்கான மருந்துகள் கண்டுபிடித்து விட்டார்கள். இது ஒரு நல்ல உதாரணம் என்றால், எய்ட்ஸுக்கு ஒரு வேக்சின் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அதுவும் வந்து மாறிக்கொண்டே இருப்பதனால்தான் இது நடக்கின்றது. அடுத்த கேள்வியாக, நியூட்ரியன்ஸ் டூ அண்ட் வை நாட் ஃபார் all of the diseases as well, why no vaccines for them? So இதுல வந்து நாங்கள் பிராக்டிஸ் பண்ற மெடிசின், நானும் டாக்டர் வேலாவும் பிராக்டிஸ் பண்ற மெடிசின்ஸ் கால் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின். அப்படி என்றால் என்னென்று கனவே கேட்கலாம். இதுல வந்து ஆராய்ச்சிகள் மூலமாக, அது வந்து லேப், இப்ப இந்த டேட்டா என்று நாங்கள் கழித்து கொண்டு இருக்கின்றோம். இதுல வந்து 2 வகையான டேட்டா இருக்கு. ஒன்று வந்து லேப் டேட்டா, லேப்ல அவர்கள் விலங்குல பரிசோதனை செய்து, பிறகு ஹியூமன் வாலண்டியர்ஸ்ல பரிசோதனை செய்து, அதுக்கெல்லாம் ஒவ்வொரு அளவுகோல்கள் இருக்கின்றன. இவ்வளவு விலங்குகளை பரிசோதனை செய்திருக்க வேண்டும், இவ்வளவு மனிதர்களில் பரிசோதனை செய்திருக்க வேண்டும், இத்தனை வயதுக்குள்ளே செய்திருக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கு. அப்ப லேப் டேட்டா ஒன்று இருக்குது, ரியல் லைஃப் டேட்டா. இப்ப வந்து கொண்டிருப்பதெல்லாம் ரியல் லைஃப் டேட்டா. அப்ப இப்படியான டேட்டாக்களை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். இப்ப இந்த நியூட்ரியன்ஸ் நிச்சயமாக நமது உணவுப் பொருட்களிலே இந்த இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுவதற்கான வழிவகைகள் இருக்கின்றன. ஆனால் அதை சரியான முறையிலே ஆராய்ச்சி செய்து, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப நெல்லிக்காய் ஒருவர் சாப்பிட்டால் அது வந்து இந்த கோவிடை குணப்படுத்துகிறது என்று யாராவது சொன்னார் என்றால் அதுக்குரிய ஆதாரம் என்ன என்றுதான் அடுத்த கேள்வியாக விஞ்ஞானிகள் கேட்க வேண்டும். விஞ்ஞான முறையிலே இப்ப நாங்கள் சொல்வது, இந்த வேக்சின் வந்து 95% ஆஸ்பத்திரி அனுமதியை தவிர்க்கின்றது என்றால் அது எவிடன்ஸ், அந்த சாட்சியம் இருக்கின்றது. ஆனால் ஒரு நியூட்ரியன் மூலம் என்பதற்கான அந்த ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். ஆராய்ச்சிகள் மூலம் அவர்கள் யார் வேண்டுமானாலும் நிரூபித்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். சும்மா நாங்கள் இதை சாப்பிடுறோம் அதை சாப்பிடுறோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் பாதுகாப்பில்லாத முறையிலே நடந்து கொண்டால் நிச்சயமாக அது நல்லதுக்கு அல்ல, நமக்கும் நல்லதல்ல, நமது சமுதாயத்துக்கும் நல்லதல்ல. என்ன சொல்றீங்க டாக்டர் கண்ணா? நாங்க மேக் பண்ற டிசிஷன்ஸ் எல்லாம் should be based on evidence, scientific evidence. அதை பற்றி சில லைக் எங்களோட ஆயுர்வேதிக் மெடிசன், ஈஸ்டர்ன் மெடிசனில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சள் வந்து ஆன்டி இன்ஃப்ளாமட்டரி, ஆன்டி எஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. There's so many different things. Cinnamon is good for the heart. Omega-3 like மீன் வகைகள் வந்து is good for the heart and the brain. So நிறைய நேச்சுரல் இதுல எங்களுக்கு எங்களோட இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்றதுக்கு
நோய்களை தவிக்கிறதுக்கு அப்படியான இதுகள் இருக்குது. பட் the things நாங்கள் prescribe பண்ற treatment அல்லது vaccine வந்து has been proven to be whether it's safe or effective, and the side effects எல்லாம் வந்து data வச்சு scientific evidence வச்சு தான் நாங்கள் test பண்ணி இந்த percentage and numbers வந்து நாங்கள் communicate பண்றோம். டாக்டர் கண்ணா, இப்ப வந்து நான் அந்த கேள்வியில் ஒவ்வொன்றா அந்த ஆர்டர்ல கேட்டுக்கொண்டு வரேன். இது நல்ல கேள்வி. What are the other ingredients and the worst side of it and all privacy and other issues of the vaccine? So vaccine என்பது என்ன? அது வந்து நாங்கள் நேரடியாக எடுத்து வாய்க்குல போட்டு முழுங்கி அதை சமைக்க செய்ய இயலாது. அப்ப இது வந்து ஊசியாக கொடுக்க வேண்டும். ஊசியில கொடுக்கல அதுல சில இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கும். அது டாக்டர் கண்ணா நீங்கள் சொன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன். So last few months I approved பண்ணின mRNA vaccines, the Moderna and Pfizer vaccines, Canadaல கொடுத்துக்கொண்டிருக்கிற vaccines வந்து the main ingredients, there's different ingredients. Basically it's what we call a lipid nano protein வந்து அதுக்குள்ளதான் அந்த COVID-19 virus இந்த mRNA கோட போட்டு நாங்கள் இன்ஜெக்ட் பண்றோம். So அந்த covering to protect அந்த COVID-19 protein இந்த கோட protect பண்றதுக்கு ஒரு substance யூஸ் பண்ண. அந்த substance வந்து the main ingredients are something called polyethylene glycate and polysorbate. And அது நாங்கள் சில மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ல பார்த்திருக்கிறோம். So it's not a new substance, ஒரு புது ingredient இல்ல. But உங்களுக்கு previous historyல அந்த particular PEG அல்லது polysorbateக்கு severe allergic reaction எதுவும் வந்தால் then in the vaccines either நீங்க உங்களோட healthcare provider-ஓட discuss பண்ணி decide பண்ணி எடுக்கலாம், அல்லது கூட மானிட்டரிங்கோட நீங்க வேக்சின் எடுக்கல நாங்கள் கூட அப்படியான அலர்ஜிஸ் உள்ளவைக்கு நாங்கள் more long period of time monitor பண்ணி ஏதாவது அவைக்கு ஏதாவது allergic reaction இருக்கும்னு பார்க்கறதுக்கு more closely monitor பண்ணி இந்த வேக்சினை கொடுத்து கொண்டிருக்கிறோம். So far of all the millions of doses that we've given, we haven't had any severe allergic reactions. சில பேருக்கு ஒரு small அந்த வேக்சின் இன்ஜெக்ட் பண்ற இடத்துல ஒரு small rash மாதிரி வந்திருக்கலாம், but no severe allergic reactions in the vaccines. Great. அடுத்த கேள்வி, can you explain the three different brands? இப்போ 4 different brands of vaccines. So Dr. Kanna, your turn again. Okay. So இப்பொழுது கனடால 4 COVID-19 vaccines Health Canada approved பண்ணி இருக்குது. The first 2 were the mRNA vaccines, which is Pfizer BioNTech and Moderna. They're both very similar vaccines. So on the vaccines I'll talk about Pfizer and Moderna together because they're almost the exact same vaccine or small differences order. So the way the mRNA vaccines work, mudal kurina madri, it's there's no virus in the vaccine. Basically ஒரு lipid nanoparticle and ஒரு substance ingredient எடுத்து அதுக்குள்ள இந்த COVID-19 virus இந்த mRNA code, like an instruction manual of a specific நாங்க spike protein and கூறுற அந்த கோட இந்த nanoparticle போட்டு அந்த nanoparticle-ஆல protect பண்ணி cover பண்ணி package பண்ணி வேக்சினுக்குள்ள போட்டு அந்த வேக்சினை நாங்கள் இன்ஜெக்ட் பண்றோம். ஸோ உங்களோட பாடிக்குள்ள அதை என்டர் பண்ணி முடிய இந்த mRNA வந்து இந்த கோட் வந்து ரிலீஸ் பண்ணப்படும். And then உங்களோட own immune system, part of your immune system called the ribosome, அதை ரீட் பண்ணி அந்த கோடை, so let's say for example உங்களோட ஃபோன்ல ஒரு ஸ்கேனர் இருக்கு இந்த கோட்ஸை ரீட் பண்றதுக்கு, ஸோ அந்த கோடை ரீட் பண்ணி இந்த ப்ரோட்டீன் COVID-19 ப்ரோட்டீனை நாங்கள் மேக் பண்றோம். அதை மேக் பண்ண உங்களோட இம்யூன் சிஸ்டமை ட்ரிகர் பண்ணி உங்களோட இம்யூன் சிஸ்டம் மேக்ஸ் அ இம்யூன் ரெஸ்பான்ஸ். So that's why நீங்கள் வேக்சின் எடுத்து முடிய the first 24 to 48 hours சில பேருக்கு
காய்ச்சல் வரும் மாதிரி இருக்கும், ஒரு சாதாரண உடம்பு நோ வரும் மாதிரி இருக்கும், ஒரு டயர்டா இருக்கும். அப்படியான சிம்டம்ஸ் வர்றது வந்து இட்ஸ் ஆக்சுவலி உங்களுக்கு COVID-19 இன்ஃபெக்ஷன் வரையில இட்ஸ் உங்களோட ஓன் இம்யூன் சிஸ்டம் வந்து இந்த COVID-19 ப்ரோட்டீனுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் மேக் பண்ணுது. ஸோ இட்ஸ் லைக் அ practice run of your immune system so that எல்லா இந்த ரியாக்ஷனை சேவ் பண்ணி மெமரிக்குள்ள உங்களோட இம்யூன் சிஸ்டம் மெமரிக்குள்ள சேவ் பண்ணி இப்போ உங்களோட இம்யூன் சிஸ்டம் இஸ் ரெடி in the future உண்மையான COVID-19 இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு தொத்த வந்தால் உங்களுக்கு வருத்தம் வராது. Your body will see the virus already, உங்களோட immune system is ready to fight it off, and உங்களுக்கு COVID-19 infection or sickness வந்து even milda உங்களுக்கு இந்த virus உள்ளுக்குள்ள வந்தால் நீங்கள் வருத்தமாக வர மாட்டீங்க. You won't get sick. You won't get severe pneumonia, you won't get hospitalized, and you won't die from the COVID-19 infection. If we look at the two mRNA vaccines, the Pfizer and the Moderna, they're both more than 90% effective in preventing illness. So from getting sick from COVID-19. Pfizer patal, it has to be the way it was made and prepared. It needs to be stored in very, very deep freeze temperatures. So adaladan ellarkum in the vaccine distribute panradilla. That's one of the reasons it's very difficult. Enanda over a vaccine thaw banni, prepare banni, ada mix banni kudukradhukku it takes a long time. And ஒரு 4-5 hours குள்ள நாங்க அந்த டோஸை கொடுத்துடணும், இல்லாட்டி it becomes inactive. So அதால இட்ஸ் வெரி சிக்கலான இது இந்த Pfizer வேக்சினை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு எல்லா பாப்புலேஷனுக்கும். Moderna வந்து similar vaccine, more than 95% effective, but it can be stored a little bit less in a freezer, deep freeze illa, ana freezer kulla store panni vonum. So and the vaccine வந்து we've been giving it to long-term care, enna nangal over long term care nursing home ku poi ada thaw panni pottu residents ku easy kudukka mudiyum. So Moderna vandu, so in Canada what we've been doing is Moderna vandu nanga long-term care retirement home patients and staff ku Moderna ava kuduthu vandirukram, and then Pfizer vandu sila hospitals la and the deep freezer irukrabadiya and the deep freezer pharmacy staff use panni thaw panni in the staff, mostly the communities and the staff members in the hospitals moolamaga and the Pfizer vaccine kuduthukondu vandirukram. So adan in the two mRNA vaccines ipa so far December la irundhu Canada la nangal vaccinate pannikondu vandirukram. And if you nan mudal kaditha madiri ipa nangal even just angada own patients paatha long term care la it has prevented almost 90% of deaths in long term care and in long term care staff. So we know it's very safe and very effective. So that's a great thing. ipa nangal இப்போ புதுசா Health Canada approve பண்ணின இரண்டு vaccines வந்து also similar. So there's basically two types of vaccines இப்போ Health Canada approve. One is the mRNA vaccine. One is what we call the viral vector vaccine. Viral vector vaccine வந்து the two vaccines that have been Health Canada approved are AsstClinical and Janssen, which is Johnson & Johnson's viral vector vaccine. Viral vector vaccine konjam vityasamana vaccine from the mRNA vaccine. So basically the viral vector vaccine vandu it takes another virus, so COVID-19 virus illa very or virus. So for example or adenovirus and solranangal, which is basically the virus that causes the common cold. Thadiman varra virus eduthu and the virus inactivate panni. So it's a dead virus, it's not live. அதை inactivate பண்ணி அந்த virusக்குள்ள we put the same code, the spike protein in the நாங்கள் mRNA vaccine the code நாங்கள் அந்த COVID-19 code போட்ட மாதிரி இந்த viral vectorக்குள்ள இந்த mRNA code போட்டு இந்த virus நாங்கள் inject பண்றோம்.
So what happens is the same idea. நாங்கள் இந்த எங்களோட பாடிக்குள்ள இந்த vaccine enter பண்ண எங்களோட immune system will look at the code for the virus, the protein, the COVID-19 protein, and அதுக்குரிய எங்களோட immune system response make பண்ணி same thing futureல நாங்கள் உண்மையான COVID-19 virus சந்தித்தால் எங்களுக்கு வருத்தம் வராம இருக்கும் because your immune system already has a response, already has memory in the COVID-19 protein in the vaccine மூலமாக. So the same idea, it will prevent from getting severe infection, hospitalization, and death from getting the real COVID-19. So இந்த viral vector technology வந்து பல வருடங்களாக இருக்குது. வேற வேக்சின்ஸுக்கும் நாங்கள் இந்த டெக்னாலஜியை பாவிச்சிருக்கிறோம். So it's not a new thing, and it's also very safe. The AsstClinical vaccine-க்கு 2 doses தேவை, just like the Pfizer and the Moderna vaccine. ஆனால் Johnson & Johnson vaccine-க்கு ஒரு dose தான் தேவை. And the nice thing about in the viral vector vaccine is நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே பாவிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணினால் then நாங்கள் அதை ஈஸிலியா டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ எனி பிளேஸ் தட் ஹேஸ் அ ஃப்ரிட்ஜ் நாங்கள் இந்த வேக்சினை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதால் நாங்கள் ஃபார்மசிஸ், ஃபேமிலி மெடிசன் கிளினிக்ஸ் அண்ட் நிறைய கம்யூனிட்டி சென்டர்ஸ் மூலமாக இந்த வேக்சினை ஈஸிலியா நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும், ஏனென்றால் இதுக்கு ஸ்டோரேஜ் இஷ்யூ இல்லை. ஸோ those are the basic breakdown of the 4 vaccines approved in Canada. இப்பொழுது 3 vaccines தான் நாங்கள் கனடால கொடுத்து கொண்டிருக்கிறோம். Just this past week தான் AsstClinical vaccine approve பண்ணி நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். I think Wednesday or Thursdayல இருந்து Ontarioல பேஷண்ட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டிருக்கிறோம். And then Johnson & Johnson Health Canada approve பண்ணியாச்சு, பட் இன்னும் எப்போ எங்களுக்கு ஷிப்மெண்ட் ரிசீவ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஸ்கெட்யூல் இன்னும் எங்களுக்கு வரையில. So we're not sure when that will be available. So far 3 vaccines are available for Canadians. Oh, excellent answers, Dr. Vela. என்னென்றால் இப்ப சொல்ல வரேன்னால் இது நாங்கள் முதல்ல எல்லாருக்கும் சொல்லி இருக்க வேண்டும். நாங்கள் மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்ல இது போற நாங்கள் ஒரு டிஸ்க்ளைமர் உண்டு. அதாவது அடியேன் டாக்டர் வரகுணனும் டாக்டர் வேலா 2 பேருமே எந்த விதமான வேக்சின் கம்பெனிக்கோ அல்லது எந்த விதமான பார்மசியூட்டிக்கல் கம்பெனிக்கோ வேலை செய்வது அல்ல. அவர்களிடமிருந்து எங்களிடமிருந்து எந்த விதமான கிஃப்ட்டுகளோ அல்லது டிராவல் சர்டிபிகேட்டோ அல்லது நாங்கள் இவ்வாறு கதைப்பதற்கான எந்த விதமான சன்மானமும் பெறுவதில்லை. அதனால் we have no bias என்று சொல்ல அது முதல்ல நாங்கள் சொல்லி இருக்க வேண்டும். ஏனென்றால் யோசிக்கலாம், இவ இந்த மாதிரி வேக்சினை பற்றி வடிவா சொல்லின மடுக்க சொல்லின ஒருவேளை இவைக்கு அண்டர் த டேபிள் என்ன காசு கொடுக்கணுமோ வேக்சின் கம்பெனிக்காரர், அப்படி எதுவும் இல்லை. இன்னொரு விஷயம் வந்து டாக்டர் கண்ணா வேலா சொன்னதை நான் ஒரு 40 செகண்ட்ல சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். இது முந்தைய ஒரு போட்டி வைக்கிறவன் 1 நிமிட பேச்சு போட்டி உண்டு, அந்த மாதிரி இது ஒரு 40 செகண்ட்ல சொல்ல வாரேன்டா. இப்போ ஒரு போலீஸ்காரர் இருக்கணும்னு வைங்க, ஒரு கிராமத்துல ஒரு போலீஸ்காரர் இருக்கணும்டா. அவையல் போலீஸ் போர்ஸை ஃபார்ம் பண்ணி போட்டு அவையலுக்கு வந்து கொஞ்சம் திருடர்கள் கொள்ளக்காரர்கள் இந்த கிராமத்தை அட்டாக் பண்ண போயினம் என்றால் என்ன செய்வினம், அந்த போலீஸ்காரருக்கு ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுப்பினம். அப்ப என்ன செய்வீனம், அந்த ட்ரைனிங் அந்த கொஞ்சம் மக்கள் வந்து கொள்ளக்காரர்கள் மாதிரி வேஷம் போட்டு கொண்டு வந்து இவர்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங் கொடுத்த பிறகு போலீஸ்காரர்கள் தயாராக இருப்பார்கள். இதுதான் இந்த வேக்சின்லையும் நடக்குது. இது வந்து இந்த கொள்ளைக்காரர்களை எதிர்கொள்வது எப்படி, கொள்ளைக்காரன் இந்த வழியா வந்தால் எப்படி ஏர் அட்டாக் பண்றது, என்ன செய்யறது, எந்த ஆயுதம் யூஸ் பண்ண வேண்டும் என்று போலீஸ்காரர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிற மாதிரி
இப்ப எங்களோட உடம்புல இருக்கிற போலீஸ்காரர்கள் இந்த இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியில் இருக்கும் கலங்களுக்கு நாங்கள் என்ன செய்யறோம், இந்த 2 விதமா, ஒன்று டாக்டர் கண்ணா சொன்னா, ஒன்று mRNA வேக்சின், மற்றது வந்து இந்த AsstClinical போன்ற அந்த வைரஸ் பார்ட்டிகிள் அனுப்புற. அப்ப mRNA வேக்சின் என்றால் என்ன என்றால் அதுல வைரஸ் எதுவும் போகல. இது எப்படி என்றால், நீங்கள் சமையல் பண்றது யூடியூப்ல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து சமைக்கிறது வந்து mRNA வேக்சின் மாதிரி, அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் போகுது. இந்த மெட்ட வைரஸ், இந்த மெட்ட இது என்னென்றால், உங்களுக்கு சமைக்கிறதுக்கு உங்களுடைய அம்மா வீட்டுல வந்து, தங்கச்சி இதுல இப்ப தக்காளியை வெட்டி போடுங்கோ, தங்கச்சி இப்ப இதுல வெங்காயத்தை வெட்டி போடுங்கோ, ஓ இப்ப 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 இறக்கலாம், இப்ப கிளறுங்கோன்னு சொல்றது வந்து மெட்ட டைப் வேக்சின். இதுதான் வித்தியாசம். அப்ப இன்ஸ்ட்ரக்ஷனை நாங்களே பார்த்து நாங்களே சமைச்சு சாப்பிடுறது ஒரு விதம், இன்னொன்று வந்து இன்னொரு ஆள் வந்து சொல்லி கொடுக்கிறது இன்னொரு விதம். இதுதான் இந்த 2 வேக்சினுக்கு உரிய வித்தியாசம். நிறைய கேள்விகள் வந்திருக்கின்றன. அதிகப்படியான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கும் திருமதி ஷியாமலா நவரண்டத்துக்கு எங்கே உங்களது கரகோஷம்? இப்ப இதுல திருமதி ஷியாமலா தான் கேட்டிருக்கிறார்கள். அதுல வந்து அவர் சொன்ன விதம் வந்து எனக்கு விளங்கவில்லை. When 95% of the diseases are caused by nutritional deficiency, why nothing is done about it? இது வந்து அவர் கேட்ட கேள்வி என்ன, 95 விதமான டிசீஸ் வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியால் வருது என்பது முற்றிலும் ஒரு தவறான வாதம். நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியால் வார வியாதிகள் என்று இருக்கின்றன, அவற்றை கண்டுபிடிக்கலாம். விட்டமின் B12 குறைந்தால் அதுக்குரிய வழிமுறைகள் இருக்கின்றன. பெரி என்றெல்லாம் நாங்கள் நிறைய படித்திருக்கின்றோம். அது ஒரு விதம். ஆனால் நாங்கள் இப்பொழுது கதைத்துக் கொண்டிருப்பது தொற்று நோய், வைரஸ் கிருமியால் வரும் நோய்களை பற்றித்தான் இப்பொழுது கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். 95 விதமான நோய்கள் வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியால் வருவது என்பது ஒரு சரியான, ஒரு மிக மிக தவறான ஒரு வாதமாகும். அடுத்தது, there are thousands of years of evidence with alternate medical system which is not accepted by mainstream, antagonized and suppressed. அதுவும் மிக தவறான வாதமாகும். ஆல்டர்னேட் மெடிசன் என்பதற்கு நிச்சயமாக மருத்துவ உலகிலே இடம் உண்டு. நாங்கள் யாருமே ஆல்டர்னேட் மெடிசனை கிரிட்டிசைஸ் பண்ணுவதோ சப்ரஸ் பண்ணுவதோ கிடையாது. ஆனால் நாங்கள் பிராக்டிஸ் பண்ணுவது, நான் சொன்னது எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன். எனக்கோ டாக்டர் கண்ணாவுக்கோ அதுல வந்து ஆல்டர்னேட் மெடிசன்ல ட்ரைனிங் இல்லை. ஆனால் ஆல்டர்னேட் மெடிசின் இந்த நோயை குணப்படுத்துவானால் மிக வரவேற்கும் முதல் நபர்கள் நாங்களாகத்தான் இருப்போம். அதுவும் ஒரு தவறான வாதம் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க டாக்டர் கண்ணா? Yeah, no, I agree. இப்ப நாங்க கதைக்கிறது வந்து there's so இந்த டாபிக்கை பற்றி கதைக்க போனா it will be several hours and days. நாங்கள் இந்த particular COVID-19 பற்றி focus பண்ணினால் we're talking about the virus, and virus வந்து nutritional deficiencies ஆல உங்களுக்கு இந்த COVID-19 வர போறது இல்லை. If you have weak immune system, definitely உங்களோட பாடி, if you're older, வயது போனவ, மற்ற medical conditions உள்ளவைக்கு உங்களோட இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருந்தால் then definitely உங்களுக்கு COVID-19 இன்ஃபெக்ஷன் தொத்துறது is more easy, and உங்களுக்கு சிவியர் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் கூட higher risk இருக்குது. But that doesn't necessarily mean nutritional deficiencies ஆல மட்டுமன்று இல்லை, பல ஃபேக்டர்ஸ் இருக்குது அது contribute பண்றதுக்கு. So let's focus on COVID-19 vaccine. Yes. and the COVID-19 situation. இப்ப நான் இது அடிக்கடி சொல்ற கதை என்னென்றால், ஒரு கப்பல்ல எல்லாரும் போய்கொண்டு இருக்கிறோம். கப்பலுக்கு வந்து திடீரென்று என்ஜின் நின்று கப்பல் மூழ்கி கொண்டு இருக்கின்றது. எல்லாரும் கப்பல் உடைந்து எல்லாரும் தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்ப என்ன நடக்குது என்றால், இங்க இருந்து சைட்ல இருந்து ஒரு ஆள் ஒரு மரக்கட்டையை தூக்கி போடுறார், இந்த சைட்ல இருந்து இன்னொரு ஆள் ஒரு ரப்பர் டிஞ்சி, ஒரு ஆள் ஒரு ரப்பர் டியூப் எடுத்து போடுறார். எதை பிடித்து கொண்டு நாங்கள் கரையேறுவோம் என்ற நிலையில் தான் இந்த உலகம் இப்பொழுது இருக்கின்றது. அப்ப இதுல வந்து பாத்தீங்கள் என்றால், நாங்கள் இப்ப வந்து யோசிக்கிறோம், இந்த மரக்கட்டையை கொண்டு, இந்த மரக்கட்டையை போடுறவர் எதுக்கும் சிலவேளை காசு வாங்க போறாரோ அல்லது என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமோ? இல்லை. அப்ப இப்பொழுது எங்களுக்கு தெரிந்ததெல்லாம், இந்த வேக்சின் போடுவதனால் நிச்சயமாக 95% ஆஸ்பத்திரி உயிர் இழப்புகள் தவிர்க்கப்படுகின்றன. இப்ப நீங்கள் டாக்டர் கண்ணா சொன்ன மாதிரி, இந்த ஒன்டாரியோல வேக்சின் போட துவங்கினதுல இருந்து 98% நர்சிங் ஹோம் மரணங்கள் நின்று விட்டன. அப்ப எங்களிடம் எவிடன்ஸ் இருக்கின்றது. அப்ப இந்த வேக்சினை போடுவதில் எனக்கு ஹெசிடன்சி, அதெல்லாம் நிறைய கேள்விகள் வந்திருக்கின்றது.
அப்ப கனவேர் இப்ப கேட்கிற அடுத்த கேள்வி என்றால், கேன் வி டிராவல் அப்ராட் ஆஃப்டர் கோவிட் வேக்சினேஷன்? இதுல ஒரு கதை ஒன்று சொல்ல போறேன். நிறைய கதைகள் வச்சிருக்கேன் நான். எங்களோட மோட்டார் கார், நாங்கள் இப்ப ஓடுற கார் இருக்குல்ல, அது கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் 1886 ஆண்டு. எல்லாரும் யோசிக்கலாம், இவர் என்ன வேக்சினை பற்றி காய்ச்சி போட்டு காரை பற்றி காய்க்கிறாரு. 1886 ஆண்டு தான் முதலில் மோட்டார் காரை கண்டுபிடித்தார்கள். ஆனால் 1959 ஆண்டுதான் முதலில் இந்த சீட் பெல்ட்டை கண்டுபிடித்தார்கள். அப்ப இந்த சீட் பெல்ட்டை கண்டுபிடிப்பதற்கு காரணம் என்ன? சீட் பெல்ட்டினால் உயிரிழப்புகள் பெருமளவில் தவிர்க்கப்படுகின்ற என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள். இப்ப நாங்கள் சீட் பெல்ட் போட்டுக்கொண்டுதான் கார் ஓடுறோம். இப்ப எந்த கேள்வி உங்களுக்கு என்னென்றால், இப்ப நாங்கள் சீட் பெல்ட் போடுறோம், ஆனபடியால் பாதுகாப்பா இருக்கு, நான் ஸ்பீடா போகலாமோ கார்ல? இல்ல ஹைவே 401ல இப்படி போறேன்னா மற்ற பக்கத்தால வழியால போகலாமோ? வலது பக்கத்தால போறேன்னா இடது பக்கத்தால போகலாமே, சீட் பெல்ட் தானே போட்டிருக்கேன். மற்றது நான் சீட் பெல்ட் போட்டுக்கொண்டு இப்படி இருந்து மனுஷியோட சண்டை பிடிச்சு கொண்டு போகலாமோ? இப்படி கார் ஓட்டிக்கொண்டு போகலாமோ? அல்லது சீட் பெல்ட் போட்டுக்கொண்டு டெக்ஸ்ட் பண்ணி கொண்டு போகலாமோ? இல்லை. சீட் பெல்ட் நிச்சயம் ஒரு பாதுகாப்பான முறை. அதனால் உயிரிழப்புகள் பெருமளவில் குறைந்திருக்கின்றன கார் ஓடுவதற்கு. அதற்காக நாங்கள் நமது பாதுகாப்பு முறைகளை இன்னும் நாங்கள் குறைத்து கொள்ளவோ அல்லது மீறவோ இன்னும் நாங்கள் தயாராக இல்லை என்பதுதான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். டாக்டர் கண்ணா என்ன சொல்றீங்க? ஆமாம். ஸோ கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் குறைந்து இப்போ we're still at 13 to 1400 new cases a day. So still very, very high spread. So and இப்போ நாங்க பார்த்தால் only 6% Canadian population vaccinate பண்ணி இருக்குது. So that's not enough to stop COVID or reduce the spread. அப்ப எங்களோட பாப்புலேஷன் 70% வேக்சினேட் பண்ணி இருக்குதோ அந்த நேரம் தான் I think it will be safe to say நாங்கள் COVID-19 infection and spread successfully நிப்பாட்டி இருக்கிறோம். And that would be the same thing. நீங்க abroad-க்கு travel பண்ண விரும்பினா அந்த countries-உம் அந்த 70% immunity vaccination மூலமாக immunity reach பண்ணினா then the COVID-19 it won't be a problem. We don't know. இப்ப ஒவ்வொரு மாதமும் மாறுது. இப்ப cases திடீரென்று கூடினா travel ban திடீரென்று போடுவின different countries. இப்ப Italy கூட there's a new travel ban. So ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு மாதமும் cases மாறேக்கல, variants மாறேக்கல, and vaccine in the shipment ஏதாவது காரணத்தை கொண்டு shipment delay ஆகிவிட்டால் then and the cases increase பண்ணீனா then in the lockdown measures திருப்பி போட வேண்டி வரும். So we don't know yet when it will be safe to travel. And it's not just எங்கட country மட்டும் இல்ல, நீங்கள் COVID-19 infection இன்னும் ஒரு countryக்கு கொண்டு போகலாம். So we have to wait till the whole world is better protected before we can travel freely. I don't know if there's another question if vaccines mandatory ஆயிருக்குமோ இல்லையோண்டு. We don't know yet. That will be something that each country decide பண்ணணும். இப்போ நீங்க ஆப்பிரிக்கா பார்த்தால், if you want to travel to Africa, நீங்கள் இந்த yellow fever vaccine எடுக்காமல் நீங்கள் ஆப்பிரிக்காவை enter பண்ண முடியாது. So even நீங்கள் டிக்கெட்டுக்கு pay பண்ணி flight you will at the end of the flight இந்த countryக்குள்ள நீங்க enter பண்ண முடியாது. So அது மாதிரி vaccine passport எல்லாரும் கதைக்கின is it going to be நீங்கள் வெளிநாட்டுகளுக்கு இருந்தால் vaccine போட்டுத்தான் போகணும்னு ஒரு law இருக்குமோ? It depends on the country. ஒவ்வொரு country-யை பொறுத்தது. It depends on எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வேக்சினேட் பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு country-ல. So we don't know. That's something that might happen in the future. That might become a law, but எங்களுக்கு இப்பொழுது we don't have that information. இதுல பாத்தீங்கன்னா கன பேர் கேட்டிருக்கணும், இது கம்பல்சரியா போட வேண்டிய கட்டாயம் லா வருமாண்டு. டாக்டர் கண்ணா சொன்ன மாதிரி இது ஒரு ஜனநாயக நாடு, ஒரு ஃப்ரீ கண்ட்ரி. யாரையுமே இங்க கம்பல் பண்ண முடியாது.
ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து நீங்கள் இம்யூனைசேஷன் போட வேணும். இம்யூனைசேஷன் போடவில்லை என்றால் அவர்கள் பாடசாலைக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றால் இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சமூக பாதுகாப்பான விஷயம். அப்ப நான் திருப்பி இந்த சீட் பெல்ட்டுக்கு வாரேன். நீங்கள் கார்ல போகணும் என்றால் கட்டாயம் சீட் பெல்ட் போட்டுக்கொண்டுதான் போகணும். ஆனால் உங்களை எல்லாரும் கார்ல ஏற சொல்லி ஒருத்தரும் கட்டாயப்படுத்த முடியாது. நீங்க பஸ்ல போகலாம். சீட் பெல்ட் போட உங்களுக்கு பயமாக இருந்தது என்றால் நீங்கள் கட்டாயம் பஸ்ல போகலாம். வேறு வழிகள் இருக்கின்றன. அப்ப ஒருத்தரும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே எதிர்காலத்திலே நீங்கள் ஒருவேளை இலங்கைக்கு போக வேணும், ஏர்போர்ட்டுக்கு போகணும் என்றால் இந்த கோவிட் வேக்சின் போட்ட ஆதாரத்தை காட்ட சொல்லி அவர்கள் கேட்கலாம். அப்ப நீங்கள் எங்கும் நீங்கள் பயணம் செய்ய போவதில்லை அல்லது ஒரு சர்ச்சுக்கு போகலையோ கோயிலுக்கு போவதுக்கோ உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த கான்சிக்வன்சஸ் அதுக்கு உரிய சில வேளை அந்த பிரச்சனை வரலாம். ஆனால் இப்பொழுது இட்ஸ் டூ ஏர்லி டு சே. மற்றது இந்த டுரம் ரீஜன்ல என்றால் இன்னும் எங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்கு நோரின்? half an hour இருக்கு. நீங்க கூட questions இருந்தா ஓகே. இப்ப என்ன ஒரு நண்பர் கேட்டிருக்கிறார், டுரம் ரீஜன்ல என்ன மாதிரி இப்ப இது வேக்சின் ரோல் அவுட் செய்யறது. ஓவராலா பாத்தீங்கன்னா கனடா வந்து இது நான் அரசியலுக்குள் தயவு செய்து நானும் டாக்டர் கண்ணாவோ போக விரும்பவில்லை. கனடாக்கு வரும் வேக்சின்களின் அளவு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றது. அப்ப பாத்தீங்கன்னா கனவேர் கேட்கலாம் ஏன் என்று அதுக்குரிய பதில் எங்களிடம் இல்லை. கனடாவில் ஒரு வேக்சின் ஃபெசிலிட்டி ப்ரொடியூஸ் பண்ற ஃபெசிலிட்டி அவர்கள் மான்ட்ரியலிலே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அது வருவதற்கு எப்படியும் 1 வருடங்கள் ஆகிவிடும் என்று சொல்கின்றார்கள். அப்ப இவ்வளவு குழப்பங்களுக்கும் காரணம் என்றால் சரியான எண்ணிக்கையான வேக்சின்கள் எங்களிடம் இல்லை. அதுதான் முக்கியம். அப்ப இருக்கிறத வைத்துக்கொண்டு யாருக்கு முதல் கொடுக்கிறதுன்றதுதான் இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ரிஸ்க் அதிகமானவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். இப்ப நானும் டாக்டர் கண்ணாவும் வந்து வேக்சின் போட்டேன்னு நாங்கள் வந்து கோவிட் பேஷண்ட்ஸோட வேலை செய்கிறார்கள். அப்ப ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் இவர்களுக்கு முதலில் அதை இது பண்ணியிருக்கிறார்கள். இன்றைய தகவலின்படி நாளைக்கு 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து அந்த ஒன்டாரியோ கவர்மெண்ட் வந்து ஒரு வெப்சைட் ஒன்று லான்ச் பண்றாங்க நாளைக்கு. அந்த வெப்சைட்ல போய் நீங்கள் வந்து உங்களோட பெயர்களை பதிவு செய்தால் அவர்கள் உங்களுக்கு அழைத்து இந்த டைம்ல இந்த நேரம் வர சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுப்பார்கள். உண்டு. வெப்சைட்டுக்கு போக முடியாதவர்கள் தெரியாதவர்கள் வந்து ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் வந்து எல்லாரும் பேன பென்சில் இருந்தால் எழுதி கொள்ளலாம். 1888 999 6488. நான் இந்த ரேடியோல சொல்ற மாதிரி சொல்லணும். இன்றை அழையுங்கள் 18899964888. ரேடியோல இருக்கிற மாதிரி இருக்கும். 1888-999-6488. இப்போ ஒருத்தர் இதை கூப்பிட்டுறாதீங்கோ. நாளைக்கு 8 மணில இருந்து பின்னேறும் 8 மணில இருந்து நாளைக்கு இது துவங்குற இனம். அப்ப துவங்கிகளை நீங்கள் 80 அதாவது 1941 ஆண்டு அதுக்கு முன்போ பிறந்திருந்தவர்களுக்கு இந்த சேவை வழங்கப்படுகின்றது. டாக்டர் கண்ணா, இப்ப டுரம் ரீஜனை பற்றி சொல்லுங்களேன். Yes, so actually நான் ரெண்டு Scarborough Health Network Lakeridge ஹெல்த்லயும் வேலை செய்யறபடியா, and I live in Durham. So Durham vaccination clinicல நான் வேலை செய்யறேன். So far actually போன கிழமையில இருந்து I think போன கிழமை இல்ல அதுக்கு முதல் கிழமை 80+க்கு நாங்கள் ஓபன் பண்ணிட்டோம் already. They can register online. I'll try and find the link for the site for the Durham region. Durham regionக்கு வேற ஒரு separate link இருக்குது. நீங்கள் ஆன்லைன்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். You can make an appointment. உங்களுக்கு appointment தந்த முடியும். You just come straight to the இப்ப currently we are giving it out at the Oshawa UOIT, the UOIT skating rink. So Durham College in the branch the new skating rink vaccination clinic மாத்தி அது நாங்க கொடுத்து கொண்டிருக்கிறோம். It's very easy. பிக்கரிங்லயும் ஒரு இடம் இருக்கலோ, பிக்கரிங்லயும் ஒரு சென்டர்ல கொடுத்து கொண்டிருக்கீங்க. Yes, I think those just are opening the other sites, but the first one that opened is the Oshawa IT site. The Pickering one I think is coming or not. I'm not sure. I don't have the details. I'll find out.
and Noreen, I will share it with you. Ningal pass பண்ணலாம் அந்த information. But the ningal online la register பண்ணி முடிய, you can just come. We even சில பேர் walkers அல்லது wheelchair இருக்கிற patients கூட we tried last week and it was very successful. Parking lot க்குள்ளே ஒரு drive through மாதிரி செய்து அங்க doctors ஒரு பேர் circulate பண்ணி கொண்டிருக்கிறேன் just to make sure everybody's okay. So it's very easy to get the vaccine in Durham. If you're 80 plus, or if you are a healthcare worker. So frontline mattamilla, hospitals illa vela seira workers mattamilla, ningal family doctors clinic, specialist clinic, dental clinics, chiropractors, physiotherapists, nurses, any community healthcare worker kum open panni irukku phase 1 illa. So ningal நீங்கள் வந்து அந்த vaccine எடுக்கலாம். The vaccine that's being given out in the community clinic so far வந்து Pfizer vaccine. So that's the one that we're using, and the ones that we're using in long-term care, nursing home, retirement homes is the Moderna vaccine. So those are the ones that are being given right now. Meta clinics, Vera community clinics open pannikla. There will probably be meta vaccines nangal distribute pannavam, but those are the ones that we're giving for 80 plus and the community healthcare workers. The other thing that to note is March 10 தேதிக்கு பிறகு in the நீங்கள் mRNA vaccine, so Pfizer, Moderna உங்களுக்கு கிடைச்சால் the province, this is not us, but the province has mandated that the second dose will be delayed by 16 weeks. So உங்களுக்கு மார்ச்ல கிடைத்த first dose இருந்தால் then ஜூலைக்கு தான் உங்களுக்கு second dose schedule பண்ணிருக்கும். So and the reason for that is because the Canadian government is trying to vaccinate everybody by the summer. So in the இரண்டாவது டோஸை டிலே பண்ணி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டோஸை கொடுத்தால் நாங்கள் எல்லாரையும் கவர் பண்ண முடியும். And there has been இப்போ UK வந்து 3 monthsக்கு UK வந்து has already done this. First dose கொடுத்து முடிய 3 மாதம் கழித்து தான் இரண்டாவது டோஸை கொடுப்படுது இந்த vaccines. So we do have other countries that have done the same thing. And that's the only way to get everybody vaccinated earlier. So that is the reason for the main issue is supply. We don't have enough vaccines. So this is the only way to get all the vaccines into everybody. And எல்லாருக்கும் vaccinate பண்ணீனா then definitely COVID-19 பரவுற வீதம் குறையும். So that's what's happening right now in Canada for the second dose. இதுல என்ன கனவே கேட்கிறேன் என்றால், நாங்கள் கனடாவில் இருக்கிற நாங்கள் இந்த வேக்சின் எங்களுக்கு போடுற வேக்சின் எந்த கம்பெனி வேக்சின் என்று சூஸ் பண்ணலாமாண்டு, டொயோட்டா வாங்கலாமா, ஹோண்டா வாங்கலாமா, இல்லாட்டி லெக்ஸஸ்ல போகலாமா, இல்ல அமெரிக்கன் கார் வாங்கலாமான்ற விஷயம் இல்லை. இந்த கேள்வி ஏன் வருகின்றது என்று பார்த்தீர்களானால், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம் நாங்கள் படிக்கின்றோம், இணையதளத்திலே எல்லாம் இருக்கின்றது. ஃபைசர் வேக்சின் வந்து 95% எஃபிகசி, AsstClinical வந்து 65% எஃபிகசி, ஜான்சன் அண்ட் ஜான்சன் 74, இப்படியாக நாங்கள் எல்லாம் படிக்கின்றோம். இதுல என்ன பிரச்சனை என்றால், இந்த வார தகவல்களை நாங்கள் எங்களுக்கு பெர்சீவ் பண்ணி இன்டர்பிரட் பண்றதுல வார பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. அப்ப ஒரு வேக்சின் 64% எஃபிகசி என்று சொல்கின்றார்கள், இன்னொரு வேக்சின் 95% என்று சொல்கின்றார்கள். இயற்கையாகவே நான் 95% எஃபிகசி இருக்கிற வேக்சின் தான் எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பமா இருக்கும். ஆனால் இதுல வந்து ஒரு பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கின்றது. இப்ப இந்த கோவிட் வேக்சின் ஒரு பக்கம் வச்சிருவோம். ஃப்ளூ ஷாட் நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு வருஷமும், சரியா? ஃப்ளூ ஷாட் போடுறோம். அந்த ஃப்ளூ ஷாட் போடுறதால எத்தனையோ ஆயிரக்கணக்கான மரணங்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன. ஃப்ளூ வந்தாலும் அந்த ஃப்ளூவில் இருக்கும் சிம்டம்ஸ் வந்து எங்களுக்கு குறைக்கப்படுகின்றது. ஆனால் யாராவது கேட்டிருக்கிறோமா ஃப்ளூ வேக்சின் வந்து ஃப்ளூ ஷாட் வந்து எவ்வளவு எஃபிகசியானது? ஃப்ளூ வேக்சினோட எஃபிகசி வந்து 40% 60% தான் ஃப்ளூ வேக்சின் எஃபிகசி. 100% எஃபிகசியாக எந்த வேக்சினும் நாங்கள் செய்ய முடியாது. இப்ப இதுல நாங்கள் ஒரு விஷயம் எல்லாருக்கும் விளங்க வேண்டும் என்னென்றால்,
இந்த வேக்சின் போடுறது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த பசில் தான். அதாவது மோட்டார் சைக்கிள் ஓடைகள், எல்லாரும் மோட்டார் சைக்கிள் ஓடி இருப்பீங்க எனக்கு. இங்க எத்தனை பேர் ஓடுற நீங்கள் தெரியல. நானும் ஒரு இஞ்சை மோட்டார் சைக்கிள். அப்ப நான் இதுல என்ன விஷயம் என்றால், நான் நார்த் டூரம்ல இருக்கிறேன். நானும் டூரம் ரீஜன் தான், ஆனால் நாங்கள் ஒரு கிராமம், நார்த் டூரம். நான் வந்து ஒரு கிராமத்தால், சகோதரி கண்ணா வந்து ஒரு சிட்டி கேர்ள். அதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டும் டூரம் ரீஜன் தான். இந்த மோட்டார் சைக்கிள் ஓடைக்குள்ள நாங்கள் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு ஓடுறோம். ரைட். அப்ப ஹெல்மெட் போட்டுக்கொண்டு ஓடாட்டில் நடக்கும் எங்கட ரிஸ்க் ஆஃப் டையிங் அல்லது ரிஸ்க் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன், போய் மோட்டார் சைக்கிள்ல விழுந்து அடிபட்டு தலையில அடிபட்டு ஐசியூக்கு போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஹெல்மெட் போட இல்லை என்றால். அப்ப ஹெல்மெட் போட்டுக்கொண்டு ஓடினால் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுல வர மரணமாகட்டும் அல்லது இந்த ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கும் அந்த நிலைமையானது மிக மிக குறைவு. அதுதான் இந்த வேக்சின்லையும். இப்ப வேக்சின் போட்ட உடனே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஷீல்டு ஒன்று வந்துட்டுது, என்னை சுத்தி ஒரு ஒளி வட்டம் ஒன்று வந்துட்டுது, எனக்கு கிட்ட கோவிட் வைரஸ் நெருங்காது என்று ஒருத்தர் நினைக்க கூடாது. கோவிட் வைரஸ் தொற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் இங்கு நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்றால், எங்கட அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஆல்ரெடி ரெடியாக இருக்கிறபடியால் இந்த வைரஸால வார பாதிப்புகள், அதாவது இந்த சுவாச பையில வார பாதிப்புகளா இருக்கலாம், அதுல வார அந்த வைரல் நிமோனியா பாதிப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்ட்ரோக் வார இருக்கலாம். இந்த கோவிட் வைரஸால வார பாதிப்புகள் வந்து எத்தனையோ வீதம், 95% குறைவாக வருகின்றது என்று கண்டுபிடித்திருக்கின்றனர். ஆனபடியால் வைரஸ் தொற்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அதன் வார விளைவுகளில் வந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். ஆகையால் இந்த 4 வேக்சினுமே ஈக்குவலி எங்கட, நான் சொல்றேன் என்றால், இந்த கம்யூனிட்டி டேட்டாவின் படி ஈக்குவலி எஃபெக்டிவ். நான் ஒரு உதாரணம் சொல்கின்றேன். ஸ்காட்லாந்துல வந்து ஆஸ்ட்ராசெனேகா வேக்சின் தான் இவ்வளவு காலமும் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கு அவர்கள் கிளியரான டேட்டா இருக்கின்றது. 96% மருத்துவமனை அனுமதிகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. ஒருத்தரும் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு என்டர் பண்ண இல்லை. அது மாதிரி இதுல இப்ப அடுத்து நான் சைடு எஃபெக்ட்ஸை பற்றி இப்ப சொல்லலாம். ஏனென்றால் இப்ப கேட்கணும், டென்மார்க்ல வந்து ஏதோ பிளட் கிளாட் வந்து 3 பேர் வந்து இப்ப அந்த இதை நிறுத்தி வைத்திருக்கணும். இன்றைக்கு அயர்லாந்துல ஏன் இவர்கள் நிறுத்தி வைத்திருக்க, 3 மில்லியன் டோசஸ் ஆல்ரெடி ஆஸ்ட்ராசெனேகா டென்மார்க்ல போட்டு விட்டார்கள். அதில் 3 தான் இந்த பக்க விளைவுகள் வந்திருக்கின்றன. அப்ப இந்த பக்க விளைவுகள் வந்து இந்த வேக்சினாலதான் இந்த பக்க விளைவுகள் வந்ததா என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றனர். அது வந்து இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது அயர்லாந்துலயும் ஏதோ ஒரு பக்க விளைவு வந்து ஒருத்தர் 2 பேருக்கு இந்த பிளட் கிளாட் வந்ததுக்காக அவர்கள் வந்து என்றால் பாதுகாப்புக்காக அந்த ஒருவேளை அந்த பேட்ச் ஒருவேளை இந்த இது கொடுத்திருக்கோம். கனடாவில பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளைக்கு ஆஸ்ட்ராசெனேகா எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் ஒரு விதமான பக்க விளைவுகள் வரவில்லை. இந்தியா, எங்களுக்கு வார வேக்சின் வந்து இந்தியாவில் இருந்து தான் வருது. டிவி சீரியல் சரவணன் மீனாட்சி கோகுலம், இந்த டிவி சீரியல் வார மாதிரி எங்களுக்கு இப்ப வேக்சினும் இந்தியாவில இருந்து தான் வந்திருக்குது. இந்தியா தான் உலகத்திலே தயாரிக்கின்ற 60% வேக்சின்களை தயாரிக்கும் ஒரு பெரிய வேக்சின் தயாரிப்பு நாடு. சீரம் இன்ஸ்டிடியூட்ல இருந்து வந்த அந்த ஆஸ்ட்ராசெனேகா ஃபார்முலா வச்சு அவர்கள் செய்யற வேக்சின் தான் எங்களுக்கு வந்திருக்குது. அப்ப இந்தியாவில இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 30 மில்லியன் ஆஸ்ட்ராசெனேகா வேக்சின் கொடுத்து முடித்து விட்டார்கள். எந்த விதமான பக்க விளைவுகளும் அவர்களிடம் இல்லை. அப்ப எந்த வேக்சின் எங்களுக்கு கிடைக்குதோ அதை போட்டுக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். ஏனென்றால் இப்ப ஆஸ்ட்ராசெனேகா வேக்சின் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் ஃபைசருக்கு வெயிட் பண்ணுவோம் என்று அந்த நீங்கள் ஒரு 3 கிழமை வெயிட் பண்றீங்களு வைப்ப, அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு தொற்று வந்தால் மரணம் சம்பவிப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது ஆஸ்பத்திரியில் அனுமதிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதை விட கிடைப்பதை நாங்கள் எடுத்து போட்டுக்கணும். இந்த எஃபிகசி என்பது எல்லாம் ஈக்குவல். இந்த எஃபிகசி என்று அவர்கள் சொன்ன நம்பர்ஸ் வந்து லேப்ல டெஸ்ட் பண்ணினது. ஆனால் ரியல் லைஃப் எஃபிகசி வந்து எல்லாமே ஈக்குவலாக இருப்பதனால் கிடைப்பதை போட்டுக் கொள்வதனால் நமது உடலிலே இருக்கும் அந்த எதிர்ப்பு சக்தியை நிச்சயமாக அதிகரித்துக் கொள்ளலாம் என்பது சான்று என்னுடைய கருத்து. டாக்டர் கண்ணா. Yes, so I agree with that. Especially ipa in the AstroZeneca பற்றி நிறைய கேள்விகள் இருக்கு. So we'll just spend a few minutes on that, Dr. Vera சொன்ன மாதிரி. So இப்பொழுது Ontarioல between 60 and 64 இருக்கிற ஆக்களுக்கு AstroZeneca, you're eligible to get the AstroZeneca vaccine.
pharmacy மூலமாக சில ஒரு குறிப்பிட்ட family doctorsக்கு கொடுத்திருக்கேன். அது just a few, just a trial clinicலால கொடுக்கிறதுக்கு. But இப்பொழுது there's 325 pharmacies in Ontario that have been given in the AsstClinical vaccine. இந்த போன கிழமையில இருந்து. So நீங்கள் அதுல ஒரு வெப்சைட் இருக்கு. I'll share it on the chat also at the end. You just நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போனால் நீங்கள் உங்களோட போஸ்டல் கோட போட்டா உங்களுக்கு கிட்ட இருக்கிற pharmacies எங்க அந்த AsstClinicaக்கு சைன் அப் பண்ண முடியுமோ நீங்க ஆன்லைன் மூலமாக சைன் அப் பண்ணலாம். அல்லது நேரடியாக இந்த pharmacyக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொள்ள முடியும். So that's for the AsstClinical vaccine if you're between the age of 60 to 64. அப்ப சில பேருக்கு கேள்விகள் இருக்கும், ஏன் இந்த 60 to 64 குரிய பேருக்கு மட்டும்தான் இந்த AsstClinical vaccine-க்கு Ontarioல approve பண்ணியிருக்குது. Actually, even in my own family, my mom is 61. So sorry, அம்மா உங்களோட age சொல்லி but my mom is 61 and so AsstClinical vaccine Ontarioல கொடுக்க தொடங்கின இந்த few daysக்குள்ள நாங்கள் வியாழக்கிழமை pharmacies ஃபோன் பண்ணி எந்த pharmacyல availability இருக்கோ அதுக்கு appointment make பண்ணி வியாழக்கிழமை AsstClinical first dose அம்மா போட்டுட்டா. She's feeling very well. ஒரு சாதாரண உடம்பு நோ and கை அந்த இன்ஜெக்ஷன் போட்ட கை நோ கொஞ்சம் இருந்தது. டைலனால் எடுத்து முடிய இப்போ வாக்கு ஓகே இருக்குது. So but அப்பா வந்து he's 66. சாரி அப்பா ஏஜேம் சொன்னபடியா. இன்னைக்கு இரவு டாக்டர் கண்ணாக்கு சாப்பாடு இல்ல, ஏனால் இந்த வயசெல்லாம் சொன்னதால. So அப்பாக்கு 66. So அப்பாக்கு he's very frustrated and annoyed because அவருக்கு vaccine போட முடியல. He doesn't fit the window. So but we all have to follow the rules so that எல்லாருக்கும் equal இந்த vaccine கிடைக்கிறதுக்கு. So the reason why 60 to 64 they decided for Ontario இப்பொழுது because நாங்கள் இந்த AsstClinical trials நாங்கள் பார்த்தால் இந்த டேட்டாவை பார்த்தா அதை என்ரோல் பண்ணின பேஷண்ட்ஸ் வந்து over the age of 65 நிறைய பேர் இல்லை. ஸோ அந்த டேட்டாவை ப்ராப்பராக அனலைஸ் பண்ண முடியல. they need many patients. So 65க்கு மேலே இந்த வேக்சின் எஃபெக்டிவோ சேஃப்டி எங்களுக்கு தெரியும், இஸ் வெரி சேஃப், பட் ஆக்சுவலி உங்களோட இம்யூன் சிஸ்டத்துக்கு இது எஃபெக்டிவோ இல்லையோன்னு they didn't have enough patients. But most likely it will be released in the next week or two. 65 plus AsstClinical safe under because already India 10 million people AsstClinical angalukku receive பண்ற அதே same batch Covishield and சொல்ற AsstClinical vaccine. More than 10 million people India already received. So உங்களுக்கு அந்த டேட்டா இருக்குது, அதை ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி தான் கனடா அது ஓகே பண்ணும் சேஃபோ இல்லையோன்னு பார்க்கறதுக்கு. ஸோ அண்ட் எஃபெக்டிவோ இல்லையோன்னு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. பட் மோஸ்ட் லைக்லி we have the data. Most likely 65 பிளஸுக்கு AsstClinical ரிலீஸ் பண்ணியிருக்கும். பட் so far இந்த கிழமை if you're 60 to 64 you can call the participating pharmacies. நான் chatல I'll put the link for that. And உங்களுக்கு கிட்ட இருக்கிற pharmacyல நீங்க போய் appointment make பண்ணி உங்களோட first dose எடுக்க முடியும். The second dose is being given anywhere between 4 to 12 weeks, depending on the shipment. So on the second dose in a schedule release பண்ணப்படையில and it depends on vaccine shipment. So that is the reason for the 60 to 64. In the blood clot petti kalaikapona, Dr. Vera sonnamari, if you look at the numbers, so Denmark Korea study, there's 30 people out of 5 million doses of AsstClinical got a blood clot. So if you convert 30 out of 5 million statistics, you will see that the risk of a blood clot is 0.0006% after you get the vaccine. Vaccine illamal general population apart that the vaccine edukada per, just take the whole population, vaccine illada perukku, the general population's risk of getting a blood clot is 0.07%. So actually the vaccine edutha perukku blood clot edukra veedam general population vida kurevu. So there's no reason at all to worry about getting a blood clot
if you get the COVID-19 vaccine. It makes no sense. Actually, உங்களுக்கு COVID-19 வந்தால் உங்களுக்கு blood clot வர்றதுக்கு very high risk COVID-19 infection வந்தா. There's other causes of blood clots. உங்களுக்கு cancer வந்தா, you have a very high risk of having a blood clot. If you take birth control pills, you have a higher risk than the COVID vaccine of getting a blood clot. If you decide to go on a plane ride, the risk of getting a blood clot is like 4 times higher. Being a plane you have a risk of getting a blood clot. And if you get pregnant, your risk of getting a blood clot vaccine is higher. So blood clot வரப்போதண்டு plane தவிக்கிறவ birth control pill தவிக்கிறவ அல்லது pregnant ஆகாம இருக்கிற prevent blood clot வர்ற பயத்துல அப்படி என்று ஒத்தரும் இல்ல. So there is no reason for anyone to be afraid of getting a blood clot from any COVID-19 vaccine. And actually the top blood clot experts from Thrombosis Canada, the doctors who study and treat blood clots, have released a statement on their website that there is no risk associated with the AsstClinical or any COVID-19 vaccine and blood clots. In the meta countries, the concern and stop they didn't ban the vaccine. In the vaccine ban pannapadela, basically they've stopped giving it temporarily for a few days. In the blood clots in the patients, in the vaccine eduthu கிட்ட நாளுக்குள்ள இந்த blood clot இவைகளுக்கு வந்தபடியா, it's a rule by law. All of these new medicines or vaccines, ஏதாவது ஒரு complication வந்தால் இது vaccine மூலமாகவோ இல்லது வேற reason ஆகவோ என்று பார்க்கிறதுக்கு by law we have to stop and analyze the data. And the patientsக்கு ஏன் இது வந்ததுண்டு அதை confirm பண்ணும் வரைக்கும் they're following the law and they're stopping the vaccines temporarily to clear the information. So adaladan sila countries idu stop pannirukina, but I'm sure in a few days in the data analyze panni mudiya they will continue the vaccinations. So adha petti payapadathavey illa. And Dr. Vera sonna madri engada batch vandu Covishield AsstClinical. It's not the same as the AsstClinical vaccines from Europe. So already in the same vaccine, more than 10 million Indians and meta countries there has been no problems at all. So no one has to worry about the blood clot risk in Canada. And Dr. Vera sorry, go ahead. Dr. Vera sonna madri in the efficacy paaka pona, so ellarum 94 ipa Tamil parents annabadiya everyone wants perfect on a test. So 90% க்கு மேல இருந்தாதான் it's acceptable. இல்லாட்டி விட்டு வரக்கூடாது, right? So everyone wants a more efficacious vaccine. So the best vaccine தான் போட வேணும்னு எல்லாரும் விரும்புவின. And so but the point is Dr. Vera சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டடியும் இப்ப ஒரு ஸ்டடியும் எல்லா வேக்சின்ஸையும் எடுத்து கம்பேர் பண்ணல. ஒவ்வொரு ஸ்டடியின் டேட்டா இப்ப நாங்க 94% 95% என்று சொல்லிக்கல, அது ஒவ்வொரு வேக்சின் இந்த கம்பெனி அந்த பார்ட்டிசிபென்ட்ஸை கொண்டு அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கு. இதுவரை எங்களுக்கு இன்னும் டைம் இல்லை. அது எல்லா வேக்சின்ஸையும் டைரக்டா கம்பேர் பண்ணி ப்ராப்பர் பெர்சன்டேஜ் அண்ட் டேட்டாவை ரிலீஸ் பண்றதுக்கு we don't have enough time, and also எல்லாரையும் வேக்சினேட் பண்ணி முடியத்தான் எங்களுக்கு கம்பேர் பண்ண முடியும். So in the numbers it's not exactly 95%, right? Maybe it's 95% in the first couple months. அதுக்கு பிறகு naturally எங்களோட immune system in the effectiveness குறைஞ்சு போனால் maybe it's less than 95%. So ஒவ்வொரு vaccine in the percentage might differ, but if you look, the whole point நாங்க ஏன் vaccinate பண்றோம்னா உங்களுக்கு கோவிட் severe infection உங்களுக்கு COVID pneumonia oxygen தேவைப்பட்டு hospitalize பண்ணி அல்லது ICUல போய் அல்லது even you die from COVID, அந்த complication நாங்கள் prevent பண்றதுக்கு தான் இந்த vaccine. And we know that this vaccine, all 4 vaccine very effective, almost 100% effective in preventing hospitalization and death. That's the point. So
எந்த வேக்சின் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த வேக்சினை நீங்கள் எடுங்க, because they're all safe and they're all effective. மற்றது வரப்போது, அதுக்கு வெயிட் பண்ணோம். We don't know exactly when the next one is. So உங்களுக்கு eligible இருந்தால் நீங்கள் கூடிய சீக்கிரமா எடுத்தா நீங்கள் COVID-19 இன்ஃபெக்ட் பண்றது குறைக்க முடியும், and also மற்றவைக்கு நீங்க ஸ்ப்ரெட் பண்றதுக்கும் குறைக்க முடியும். and எல்லாரும் வேக்சின் எடுத்தால் தான் எங்களுக்கு அந்த 70%, we need to get to 70% vaccination and immunity. நாங்க 70%க்கு வந்தா தான் COVID-19 பீட் பண்ண முடியும், and நாங்கள் எங்களோட நார்மல் இதுக்கு ரிட்டர்ன் பண்ண முடியும், லைஃபுக்கு ரிட்டர்ன் பண்ண முடியும், ட்ராவல் பண்ண முடியும், சேஃபா பார்ட்டிஸ் வைக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஸோ எல்லாரோட கோஆபரேஷனும் தேவை இந்த COVID-19 பேண்டமிக் எண்ட் பண்றதுக்கு. ஸோ so that's about the vaccines. So ஒரு கேள்வி, நல்ல கேள்வி உண்டு. ஏன்னா இது எல்லாரும் மனதில் மனதுற கேள்வி. Has there been data to support that there is no change to the efficacy by taking the second dose after 3 months? நல்ல கேள்வி. ஏனென்றால் அவர்கள் லேப்ல நான் சொன்ன ஏற்கனவே 2 டேட்டா எங்களுக்கு தேவை. ஒன்று லேப் டேட்டா, இன்னொன்று ரியல் லைஃப் டேட்டா. அப்ப லேப் டேட்டாவில் அவர்கள் சொன்னது என்னென்றால், ஐடியலி நீங்கள் ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்தா பிறகு ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு அடுத்த டோஸ் எடுக்கணும். 3 to 4 வீக்ஸ்ல எடுக்கிறது. இது லேப் டேட்டா. ஆனால் ரியல் லைஃப் டேட்டா, இந்த வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற டேட்டாவை நாங்கள் போட்டு பார்க்கல. அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், முதல் டோஸ் கொடுத்த உடனேயே எங்களது உடம்பிலே இந்த எதிர்ப்பு சக்தி கிட்டத்தட்ட 90% வந்து விடுகின்றது. அப்ப இதிலிருந்து கிட்டத்தட்ட 3-4 மாதங்களுக்கு பின்பு செகண்ட் டோஸ் எடுத்தாலும் அந்த இம்யூனிட்டி மிகவும் அப்படியே தான் இருக்கின்றது என்று டேட்டா நிச்சயமாக இருக்கின்றது. ஆனபடியத்தான் இப்ப என்னென்றால் எங்கட என்ன சொல்வது, இந்த ரன் ஃபார் த டைம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் நாங்கள் இந்த வேக்சினை எல்லாருக்கும் அந்த நம்பர்ஸ் கூட கொடுக்காமல் இருக்க இந்த வேரியன்ஸ் அதிகமாகிக் கொண்டே போகும். அப்ப அதுக்காகத்தான் நீங்க முதல் டோஸ் எடுத்ததுக்கு பின்னால் இப்பொழுதெல்லாம் 3 மாதம் கழித்து தான் செகண்ட் டோஸுக்கு டேட் கொடுக்கின்றார்கள் பல இடங்களிலே. ஆனால் அது ஒரு பிக்ஸ்ட் 4 மாதங்கள். ஆனா அது பிக்ஸ் இல்லை. இப்ப வேக்சின் ஸ்டாக் வந்து கொண்டு இருக்கேக்கல உங்களது டேட் முதல் வரும், கட்டாயம் வரும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. என்னுடைய நம்பிக்கை, ஐ எம் வெரி பாசிட்டிவ் திங்கிங். ஜூன் எண்டுக்குள்ள நாங்கள் அனைவருக்குமே கனடா முழுக்க நாங்கள் இந்த வேக்சின்ஸை போட்டு முடித்து விடுவோம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் ஒரு செய்தி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, கனடா தங்கள் தேவைக்கு மேலதிகமாக 5 மடங்கு வேக்சின் ஆர்டர் பண்ணி இருக்கிறார்கள். இது நீங்கள் சரவண பவன்ல போயிருந்து கொண்டு கண்டபடி ஆர்டர் பண்ணிட்டீங்க. மசாலா தோசை, வடை, பாயாசம் வந்து கொண்டே இருக்குது. இப்ப ஒரு காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அப்படியால் பயப்படுத்தவில்லை. இருக்கிற வேக்சினை இப்ப போட வேண்டியதுதான் நம்முடைய பெஸ்ட் வேக்சின் இஸ் த வேக்சின் கோயிங் இன் யோர் ஆர்ம். ஆனால் நான் நினைக்கிறேன் இன்னும் எங்களுக்கு ஒரு 4 நிமிடங்கள் இருக்கின்ற நினைக்கின்றேன். நான் ஒரு டாக்டர் கண்ணாவிடம் ஒரு சின்ன ஒரு சமரி ஒன்று சொல்லி முடித்த பின்னால் நான் ஒரு சமரி சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று இருக்கின்றேன். எஸ் டாக்டர் கண்ணா, உங்களோட. Yes, so in summary, இப்பொழுது நாங்கள் COVID-19 3வது அலைக்குள்ள தொடங்கி இருக்கிறோம். இப்ப அதே நேரம் there's new variants, especially the British variant, இப்ப கூடிக்கொண்டு ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு இருக்குது. அதே நேரம் நாங்கள் இந்த மாஸ் வேக்சினேஷன் ப்ரோக்ராமை கூடிய சீக்கிரமா எல்லா கனேடியன்ஸுக்கும் ஜூலை 1க்குள்ள எல்லா கனேடியன்ஸுக்கும் இந்த வேக்சின் கொடுக்க பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதால தான் இது 2வது டோஸ் டிலே பண்ணி இருக்குது. ஸோ வித் எவ்ரிபடிஸ் கோஆபரேஷன் ஐ திங்க் we can achieve this. Dr. Vera சொன்ன மாதிரி the vaccines are safe and the vaccines are effective. Already எங்களுக்கு நிறைய data இருக்குது. There's over 250 million people already vaccinated around the world. So நாங்களும் quickly vaccinate பண்ணினால் நாங்கள் எங்களோட normal life-க்கு return பண்ண முடியும். And yeah, that's good. That's my summary. Thank you for having us here.
ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நிறைய பேர் கேட்கறது, இந்த வேக்சின் போட்ட உடனே காய்ச்சல் குணமா இருக்கும், தலையடிக்கும், அதுக்கு வந்து நாங்கள் இன்னும் டேப்லெட் எடுக்கலாமோண்டு. இப்ப நானும் வேக்சின் போட்டுட்டா, டாக்டர் கண்ணாவும் போட்டுட்டா. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் போடைக்குள்ள இது சொந்த கதை, சோக கதைன்னு சொல்லலாம். சோக கதை இல்ல, நல்ல கதை. நான் ஃபர்ஸ்ட் டோஸ் போடைக்குள்ள எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருந்தது, ஒரு லேசான ஒரு ரனி நோஸ், தடிமல் மாதிரி இருந்தது, டயர்டா இருந்தது. அப்ப நான் ஒரு சின்ன ஒரு டைலனால் ஒன்று எடுத்து டைலனால் போட்டுட்டு, வீட்டுல இருந்த கொத்தமல்லி பவுடர் இருந்தது, கொத்தமல்லி எடுத்து அவிச்சு குடிச்சு, நிறைய ரசத்தோட சாதம் எல்லாம் சாப்பிட்டு ஒரு 2 நாள் நல்ல நித்திர கொண்ட நான் 2 புத்தகம் வாசிச்சுட்டு நல்ல நித்திர கொண்ட நான், சரியா போச்சு. செகண்ட் டோஸ் போடைக்குள்ள இன்னும் அந்த உடல் அந்த பாடி ஏக் வந்து சரியான கூட இருந்தது. அதாவது ஒரு ஃப்ளூ வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. அப்ப அதுக்கும் நான் நிறைய தண்ணி எல்லாம் குடிச்சு, கொஞ்சம் ஒரு டைலனால் மட்டும் ஒரே ஒரு தடவை தான் போட்டேன். டைலனால் போட்டு கொத்தமல்லி அவிச்சு குடிச்சு, ரசம் எடுத்து குடிச்சு, இப்படி நிறைய நீராகாரங்கள், மோர் எல்லாம் குடிச்சு 2 நாள் நல்ல நித்திர கொண்டு எழும்பின பிறகு சரியா போச்சுது. இதுல வந்து ஒரு விஷயம் சொல்கிறார்கள் என்னென்றால், இந்த டைலனால் வந்து ஓகே, டைலனால் நீங்கள் ஒரு அளவுக்கு போடலாம், 325 மில்லிகிராம்ஸ் இல்ல 500 மில்லிகிராம்ஸ் கூட நீங்கள் போடலாம். அதற்கு மேலே நீங்கள் தவிர்ப்பது நல்லது என்று சொல்கின்றார்கள். என்றால் இன்னும் எங்கள்கிட்ட அந்த டேட்டா இல்லை. அட்வில், அலீவ் போன்ற மாத்திரைகளை போடாமல் தவிர்ப்பது நல்லது என்றால் அவர்கள் வந்து அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அந்த இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை, அலர்ச்சியை கட்டுப்படுத்துவதனால் அதை தவிர்த்து டைலனால் நீங்கள் போட்டுக்கொண்டிருக்கலாம். நன்றாக நித்திரை கொண்டால் நல்ல, சும்மா இருந்து செல்போனை நோண்டி கொண்டு வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கையும் பார்த்து கொண்டு இருக்காமல் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு படுத்தால் சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். என்ன டாக்டர் கண்ணா, உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு சிமிலர். ஸோ ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து கை கொஞ்சம் நொந்தது ஒரு நாளுக்கு 24 ஹவர்ஸுக்கு. 2வது டோஸ் சேம் திங், கை நோவும் கொஞ்சம் அந்த தலையடி மாதிரி இருந்தது அடுத்த நாள். தென் 24 ஹவர்ஸுக்குள்ள அதெல்லாம் சரியா போயிட்டது. தலையடிக்கு நான் டைலனால் எடுத்தேன் அடுத்த நாள். ஸோ த ஐடியா பிஹைண்ட் அந்த டைலனால், அட்வில் வேக்சின் எடுத்த நேரம் அவாய்ட் பண்ணுறது வந்து, இது COVID-19 வேக்சினுக்கு மட்டும் புதுசு இல்லை. ஆக்சுவலி நாங்கள் வேற அந்த நார்மல் இம்யூனைசேஷன்ஸ் கொடுக்க போய்க்கல, முந்தி பிள்ளைகளுக்கு நாங்கள் ஊசி போடுறதுக்கு முதல் சில பேர் அட்வில் டைலனால் முன்கூட்டியே வேக்சின் எடுக்கிறதுக்கு முதலே போட்டுட்டு கொண்டு வருவேன் அப்பாயின்மெண்ட்டுக்கு. அப்போ அந்த ஊசி நோ வந்து குறைவா இருக்குமெண்டு. பட் ஆக்சுவலி that doesn't work. ஊசி நோவா தான் இருக்கும். But there has been a few small studies to show நாங்கள் இந்த anti-inflammatories அல்லது டைலனால், அட்வில் டைலனால் வேக்சினுக்கு முதலே அதை போட்டா அந்த காய்ச்சல் வர்ற வீதத்தை குறைச்சு, அல்லது இந்த எங்களுடைய இம்யூன் சிஸ்டம் இந்த ரெஸ்பான்ஸ் வேக்சினுக்கு சில வேளை அது சாதவா குறைக்குமென்ற ஒரு ஸ்டடி காட்டினபடியா நீங்கள் வேக்சின் எடுக்கிறதுக்கு முதல் டைலனால் அல்லது அட்வில் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு வேக்சின் எடுத்து முடிய உங்களுக்கு ஏதாவது மோர் தலையடி அல்லது காய்ச்சல் மாதிரி இருந்தால் தென் உங்களுக்கு டைலனால் எடுக்க வேண்டும்னா நீங்க எடுக்கலாம். நீங்க டைலனால் எடுக்கிறதால வேக்சின் வந்து வேலை செய்யாம விட போறது இல்லை. But because we don't know exactly எங்களுடைய இம்யூன் சிஸ்டம் எப்படி இது ரெஸ்பாண்ட் பண்ணுமெண்டு. But that's basically the advice, the same advice that we give as நாங்க மெட்ட வேக்சின் போடுற நேரம். தேங்க்யூ டாக்டர் கண்ணா. இறுதியாக 2 நிமிஷம் எடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு இறுதி உரை சொல்லலாம் என்றிருக்கின்றேன். திருமதி ஷியாமலா நவரத்னம் அவர்கள் மிக அருமையான கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் பல கேள்விகள் இருக்கின்றன, அவற்றை சொல்வதற்கு இன்று நேரம் இல்லை. ஆனால் நொரின் தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள், திருமதி ஷியாமலா நவரத்னம் அவர்களுடன் நான் அவர் நேரடியாக ஒரு பேட்டி நிகழ்ச்சி மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி செய்வதற்கு நான் ரெடியாக இருக்கின்றேன். ஒரு நாளைக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்கள் என்றால் டாக்டர் ஷியாமலா நவரத்னம் ஒரு விண்டோவில், நான் ஒரு விண்டோவில், அவர்கள் கேட்கும் கேள்விகள் ஒரு பேட்டி நிகழ்ச்சியாக, ஒரு கலந்துரையாடலாக செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அவரது கேள்விகள் எல்லாவற்றுக்குமே எங்களிடம் பதில் இருக்கின்றது. இப்பொழுது நான் இறுதியாக சொல்ல வரிய விஷயம் என்னென்றால், இந்த வேக்சின் என்பது இந்த COVID-19 அகெயின்ஸ்டான அந்த ஃபைட்ல, எனக்கு டாக்டர் கண்ணாவோட சேர்ந்து அடிக்கடி இங்கிலீஷ் தான் வாயில வருது. எனிவே, COVID-19 என்ற இந்த கொடிய வைரஸுக்கு எதிரான போரிலே இந்த வேக்சின் வந்து ஒரு முக்கியமான ஆயுதம். ஆனால் அந்த வேக்சினோட சேர்த்து நாங்கள் மாஸ்க் போடுவது, மாஸ்க் அணிந்து கொண்டு மற்றவர்களிடம் செல்வது, சோஷியல் டிஸ்டன்சிங், ஒருவரிடம் இருந்து ஒருவர் தள்ளி இருந்து பேசுவது, மற்றது
இந்த கை கழுவுவது, நமது சுத்தம், சுகாதாரம், இவை எல்லாவற்றையும் சேர்ந்துதான் இந்த COVID-19 நாங்கள் விரட்டி அடிக்க முடியும். அது மட்டுமல்ல, எனக்கு வராது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உடல் நலமாகத்தான் இருக்கின்றேன் என்று நாங்கள் இப்ப சட்டத்தை மீறுவது ஒரு விஷயம், சட்டத்திற்கு தெரியாமல் நடப்பது ஒரு விஷயம். அப்ப சட்டத்துக்கு தெரியாமல் செய்து கொண்டு நாங்கள் இன்றைக்கு ஒரு சாமத்திய வீடு செய்வோம், அது ஒருத்தரும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் காரை அங்க நிப்பாட்டுங்கோ, நீங்கள் காரை இங்க நிப்பாட்டுங்கோ, செல்போனை ஆஃப் பண்ணி போட்டு வாங்கோ, அப்பதான் போலீஸுக்கு தெரியும். இப்ப ஸ்பீட் பண்ணினால் உங்களை யாரும் பிடிக்க போற இல்லை, பிடிச்சால்தான் கள்ளன் என்று சொல்றது. அப்ப நமது சமூக கடமை என்று நமக்கு இருக்கின்றது. கொஞ்ச நாள் பொறுத்து கொண்டால் நாம் அது டைமர் நான் வச்சது. கொஞ்ச நாள் நாங்கள் பொறுத்து கொண்டால் இந்த COVID-19 வெல்லலாம். அதில் முக்கிய ஆயுதம் வேக்சின், அதை விட மாஸ்க், சோஷியல் டிஸ்டன்சிங், ஹெல்த் அண்ட் ஹைஜீன் என்ற நல்ல செய்தியோடு சந்தர்ப்பம் தந்த இந்த டுரம் தமிழ் அசோசியேஷனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, நொரீன், ஓவர் டு யூ. Thank you, Dr. Vara, and thank you, Dr. Kanna. இன்றைக்கு எங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த பிஸி நாள்லையும் எங்களுக்கு வந்ததுக்கு டுரம் தமிழ் ஒன்றியத்தின் சார்பாகவும் இங்க வந்திருக்கிறவங்களோட சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு இதுல எங்களுக்கு டைம் இருக்குது, உங்களுக்கு ஆடியன்ஸ்ல இருந்து ஏதாவது கேள்விகள் இருக்கோ தெரியல. எனக்கு 10 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ஓகே என்றால் எல்லாரும் ஓகே. யாரும் இதுல எழுத முடியாதவர்கள் ஏதாவது கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஓகே என்று சொன்னா நாங்கள் ஒரு 15 நிமிடம் கொடுக்கலாம். யாருக்கும் இதுல எழுத முடியாதவர்களுக்கு கேள்விகள் இருந்தா we can open. ஒவ்வொருத்தரா கேட்கிறேன்னா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. தேங்க்யூ டாக்டர், அதுக்கு எங்களுக்கு அனுமதி தந்ததுக்கு. நான் ரஞ்சி கதைக்கிறேன். சொல்லுங்க. ஓ, நல்லா கேக்குது. என்னன்னு கேட்டால் கோவிட் வந்தவைக்கு திரும்ப வருமா? அருமையான கேள்வி. டாக்டர் வேலா அவர்கள், கண்ணா வேலா சொல்வார்கள். Yes, so நல்ல கேள்வி. So actually நாங்கள் especially நான் Scarboroughல வேலை செய்யறபடியா எங்களுக்கு நிறைய கோவிட் கேசஸ் நாங்க பார்த்திருக்கிறோம். It's the highest number of admitted COVID patients in Canada. So அதால அதுல நிறைய தமிழ் பேஷண்ட்ஸ் கூட நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கிறோம் சிவியர் கோவிடோட. So actually ரெண்டாவது தரம் கோவிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டெஃபினெட்லி. இப்ப நாங்கள் மார்ச் ஏப்ரல் COVID-19 இன்ஃபெக்ஷன் வந்த பேஷண்ட்ஸ், அதே சேம் பேஷண்ட்ஸ் சில பேர் இப்ப ஜனவரி ஃபெப்ரவரியில ரெண்டாவது கோவிட் இன்ஃபெக்ஷன் சிம்டம்ஸ் வந்து பாசிட்டிவா டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினெட்லி ரெண்டாவது தரம் கோவிட் வர்ற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு COVID-19 இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட நீங்கள் வேக்சின் எடுக்கலாம். வேக்சின் மூலமாக we see is a little bit better immune system protection COVID-19 இன்ஃபெக்ஷன் வந்ததை விட. ஸோ ஸோ எஸ்பெஷலி இப்போ புது வேரியன்ட்ஸ் வர்றபடியா ரெண்டாவது தரம் COVID-19 வர்ற சான்ஸ் இருக்கு. ஜஸ்ட் லைக் உங்களுக்கு தடிமன் அல்லது ஃப்ளூ ஒரு வருஷம் வந்தால் அடுத்த வருஷம் ஈவன் ஒரு வருஷத்துக்குள்ளேயே திருப்பி காய்ச்சல் அல்லது ஃப்ளூ அல்லது தடிமன் வர்ற மாதிரி இந்த COVID-19 இன்ஃபெக்ஷன் ரெண்டாவது மூன்றாவது தரம் வர்ற சான்ஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. அப்ப அவை எடுக்கலாம் வேக்சின்? என்ன வேக்சின் எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. கட்டாயம் எடுக்க வேண்டும். இதுல ஒரு துணை கேள்வியாக கனவேர் கேட்கிறேன். என்னென்றால், நான் வேக்சின் போட்டுட்டேன், நான் இந்த கிருமியை காவிக்கொண்டு இன்னொரு ஆளுக்கு கொடுக்கலாமோ உண்டு? நிச்சயமாக வேக்சின் போட்டாலும் நீங்கள் இந்த கிருமியால இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த இன்ஃபெக்ஷன் நீங்கள் இன்னொருவருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமானபடியால் வேக்சின் போட்ட உடனே எல்லாம் சுபமாக முடிந்து விட்டது என்று தயவு செய்து ஒருத்தரும் நினைக்க கூடாது. Sorry, Dr. Vera. அதை பற்றி so actually definitely நீங்கள் வேக்சின் போட்டு முடிய you can still spread it. ஆனால் ஸ்ப்ரெட் பண்ற வீதம் சரியான குறைவு. Recently இப்ப AsstClinical ஸ்டடி ஒன்று ரிலீஸ் பண்ணி இருக்குது. AsstClinical போட்ட 2 டோஸும் போட்ட patients almost 70% less chance to spread to other people. So hopefully நாங்கள் enough people vaccinate பண்ணினா we're not going to spread it. Vaccinate பண்ணி முடிய. So definitely less chance of spreading. Not 100%, but much less chance. நீங்க vaccine. இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறார்கள். Tell us about underlying conditions. அப்ப இந்த கோவிடுக்கு
கோவிட் வந்தால் வருவதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. வந்தால் அதனுடைய பாதிப்புகள் அதிகமாவதற்கு பலவிதமான நோய்களோடு போராடுவார்கள். டயபிட்டிஸ், ஆஸ்மா இருப்பவர், இந்த என்ன அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், சிஓபிடி என்று சொல்லக்கூடியவர்கள், கேன்சர் வந்து கீமோதெரப்பி எடுத்துக்கொண்டு இவர்களுக்கெல்லாம் அதிகமான வாய்ப்புகள் பாதிக்கப்படுவதற்கு, இன்ஃபெக்ஷன் வாரதுக்கு மட்டுமல்ல அந்த இன்ஃபெக்ஷனால் பாதிப்பு அடைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கிட்னி ஃபெயிலியர் இருப்பவர்களுக்கு. அப்போ இன்னொருவர் கேட்டிருக்கின்றார், நாங்கள் தொடர்ந்து நாங்கள் எடுக்கும் மருந்துகளை எடுத்துக்கொண்டிருக்கலாமா? நிச்சயமாக எடுக்க வேண்டும். மருத்துவர் என்ன மருந்துகளை உங்களுக்கு பரிந்துரைக்கின்றாரோ அதில் எந்த மாற்றமும் செய்யாமல் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். அடுத்த கேள்வி போகலாம் நினைக்கிறேன். Can you tell you about long haulers? Hello? Good question. Yeah. நீங்க கேட்கிற என்னென்றால் லாங் ஹாலர்ஸ் என்று சொல்றது இப்ப புதுதாக ஒரு சிம்டம் ஒன்று கண்டுபிடித்திருக்கார்கள். நான் தொடங்கி விடுகிறேன், டாக்டர் கண்ணா அதை விரிவாக சொல்வார்கள். லாங் கோவிட் சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கின்றது. அதாவது இந்த கோவிட் வந்து பாதிப்படைந்து மீண்டு வந்தவர்களுக்கு நீண்ட நாள் பாதிப்பாக பல விஷயங்களை அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். டாக்டர் வேலா கண்ணா. ஆமாம். ஸோ நாங்கள் ஸ்டடீஸை பார்த்தா 10 வீதமான பேஷண்ட்ஸ் கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்து அதுல இருந்து வெளியில வந்த பேஷண்ட்ஸ் 10% of those patients இந்த கோவிட் லாங் ஹால் சிண்ட்ரோம் வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த பேஷண்ட்ஸுக்கு பல டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ் இருக்கும். பேசிக்லி ஃபட்டீக், ஹெடேக், மூச்சு விட கஷ்டம், கொஞ்சம் அந்த ஏலாம இருக்கு. ஸ்டில் கோவிட் இந்த சிம்டம்ஸ் ஈவன் தோ உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் போய் முடிந்து விட்டாலும் இந்த கோவிட் சிம்டம்ஸ் வந்து 3 மாதம் 4 மாதம் ஈவன் அப் டு 6 மாதங்கள் வரைக்கும் சில பேருக்கு இன்னும் அந்த சிம்டம்ஸ் போகாம இருக்குது. அது ஒரு சில பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு இந்த லாங் கோவிட் சிண்ட்ரோம் வந்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட்டோ கியூரோ கண்டுபிடிக்க படையில. பட் there are some patients that have this. அது யாருக்கு வரும் யாருக்கு வராம போயிடும் வந்து we are not sure yet. இன்னும் அது நாங்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். But it is a real thing. And actually a friend of mine in the medical school, classmate in the older brother who's also a doctor UKல நீங்கள் அவர் பிடிசில எல்லாம் இன்டர்வியூஸ் கொடுத்திருக்கிறார். அவரும் ஒரு எமர்ஜென்சி வைத்தியர். அவருக்கு லாங் he's young and healthy, ஆனா அவருக்கு லாங் கோவிட் வந்து he suffered for a very long time வேலைக்கு போக முடியாம. So we don't know யாருக்கு எப்படியான சிம்டம்ஸ் வருமண்டு, but it is a complication of COVID-19 infection. So can we continue with our vitamins and கேட்டிருக்கிறோம். நிச்சயமாக வைட்டமின்ஸ் எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக எடுக்கலாம். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்தது நாங்கள் எப்ப எங்க என்டர் பண்ணுறது, எப்படி ஆன்லைன்ல போறேன்னு டாக்டர் வேலா கடைசியா சொல்றேன்டவ அது இருக்க சொல்லுவீங்களா? Oh, so if you are between 60 and 64, இதுல donation ஒருவர் post பண்ணிருக்கிறேன். That's the correct link for the pharmacy locations. நீங்க chatல போட்டா you can see it. It's basically covid-19ontario.ca/vaccine-locations. அந்த லிங்க் அப்படியே இருக்கு, நீங்க கிளிக் பண்ணினா கூட போகலாம். அது வந்து pharmacy locationsக்கு உங்களுக்கு கனெக்ட் பண்ணும். தென் நீங்க உங்களோட போஸ்டல் கோடை அதுக்குள்ள போட்டா அந்த லிஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸுக்கு உங்களுக்கு அந்த அட்ரஸும் ஃபோன் நம்பரும் இருக்கும். நீங்கள் உங்களோட அதுக்கிட்ட இருக்கிற ஃபார்மசிஸுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணினா நீங்கள் அப்பாயின்மெண்ட் மேக் பண்ண முடியும். And then for the 80+ and the community workersக்கு there is ஒவ்வொரு ஏரியாக்கும் different link இருக்குது. I will try and find the one for Durham and post at the end for that. Close பண்ணதுக்கு இடையில I will post it for you. chatக்குள்ள நான் post பண்ணி விடுறேன். அடுத்த கேள்விக்கு போகலாம் என்று நினைக்கின்றேன். Can we continue with can people get rid of COVID right? So இது வந்து ஒரு என்ன சொல்றது, நான் ஒரு சாமியாரா இருந்தால் இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டா கோவிட் எப்ப போகும் என்று தெரியவில்லை. சிலவன நாங்கள் கோவிடுடன் வாழ வேண்டி இருக்கலாம், அநேகமாக கோவிடோடு வாழ வேண்டி இருக்கலாம். இப்ப நாங்கள் என்னென்றால் கன ஆபத்துகள் எங்களை சுற்றி இருக்கின்றன.
ஃபயர் ஹசார்ட் இருக்குது, வெள்ளம் மாறுது இருக்குது. இவற்றுக்கெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி கோவிடும் இந்த உலகத்திலே இருக்க போகின்றது. அதிலிருந்து தப்புவதற்கான ப்ரிவென்ஷன் தான் நாங்கள் சொன்ன இந்த மாஸ்க் அணிதல், சோஷியல் டிஸ்டன்சிங், கை கழுவுதல், வேக்சின், இவை போன்றவை. அப்ப கோவிட் முற்றாக உலகத்திலிருந்து போய்விடுமா? சில வேளை போகலாம். ஸ்மால் பாக்ஸ் என்ற வியாதி இல்லாமலே போய்விட்டது, போகலாம். ஆனால் அது சொல்வதற்குரிய ஞானம் என்னிடம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. டாக்டர், flu vaccine, flu-ஓட நாங்கள் வாழ்ந்துதான் இருக்கிறோம். இப்ப தொடர்ந்து flu-ஓட இவ்வளவு காலம் வாழ்ந்துதான் இருக்கு. அதுவரை கோவிட்டோட ஏதோ நீங்கள் இந்த கல்யாணம் முடிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி எல்லாம் கதைக்கிறீங்க flu-ஓட. flu இருக்குதானே, vaccine உண்மைதான் flu-ஓட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப கொடுக்குற வேக்சின் COVID-19 கண்டுபிடிச்ச வேக்சின் தானே? அது மற்ற வைரஸ் எஃபெக்டே இருக்குமோ? இல்ல, இது COVID-19க்கு மட்டும்தான் இந்த வைரஸ். புது வைரஸ்ல வருது, ஆப்பிரிக்கன் வைரஸ், லண்டன் வைரஸ். நல்ல கேள்வி டாக்டர் கண்ணா. Sorry, I was just typing the link. நான் கேள்வியை மிஸ் பண்ணிட்டேன். என்னடா இப்ப நீங்க கேட்ட கேள்வி இப்ப கண்டுபிடிச்ச வேக்சின் அதாவது சவுத் ஆப்பிரிக்கன் வேரியன்ட்டுக்கு இந்த AsstClinical உதவாது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஃபைசர் வேக்சின் எல்லா வேரியண்ட்டையும் கவர் பண்ணுது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் சவுத் ஆப்பிரிக்கன் வேரியண்ட்டுக்கும் ஓரளவுக்கு இந்த AsstClinical வேக்சின் உதவுது என்று கூட கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இனி எங்களுக்கு என்னடா இந்த சவுத் ஆப்பிரிக்கன் வேரியன்ட் கனடாவில் அவ்வளவா இன்னும் பெறவே இல்லை. அப்ப ரியல் லைஃப் டேட்டா வரத்தான் நாங்கள் சும்மா கண்ண மூடிக்கொண்டு சொல்லலாது இந்த வைரஸுக்கு இந்த வேரியண்ட்டுக்கு இது பரவ. அப்ப ரியல் லைஃப் டேட்டா வச்சுக்கொண்டு எவிடன்ஸ் பேஸ்டா தான் நாங்கள் சொல்லலாம். அப்ப இன்னும் அந்த எவிடன்ஸ் இன்னும் எங்களுக்கு வரவில்லை என்பதுதான் உண்மை. நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? என் பேர் மேரி. கேளுங்க மேரி. நன்றி, எல்லாருக்கும் மிக்க நன்றி. இது மிகவும் பிரயோசனமான ஒரு உரையாடல். டாக்டர், உங்களுக்கு மிகவும் நன்றி. உங்களுக்கு இதை தொகுத்து வழங்குற அனைவருக்கும் நன்றி. என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் வேர்ஷன் செகண்ட் வேர்ஷனுக்கு எவ்வளவு கால இடைவெளி இருந்தது? என்னன்னா ஒரு அவேர்னஸ் இது ஏற்படுத்துறதுக்காக எங்களை நாங்கள் பாதுகாக்கணும் என்றதுக்காகத்தான் நான் கேட்கிறேன். இப்போ இந்த 3 வேர்ஷன் வரைக்குள்ள எவ்வளவு காலம் அது ஆக்ரோஷமா இருக்கும்? அது தெரிஞ்சா திருப்பி உங்களோட கேள்வி சரியா விளங்கல எனக்கு. அந்த ஃபர்ஸ்ட் வேரியேஷனுக்கும், அதாவது முதல் தர கொரோனாவுக்கும் இரண்டாவது கொரோனாவுக்கும் எவ்வளவு கால இடைவெளி இருந்தது? அது எவ்வளவு காலம் ஆக்ரோஷமா இருந்தது? அதே மாதிரியே மூன்றாவது வருவது இன்னும் எவ்வளவு காலம்? ஒரு 6 மாசமா இல்ல 3 மாசமா அதிகரித்து இருக்குமா? அது அதாவது அதோடைய பாதிப்பு எவ்வளவு காலம் இருக்கும் என்றால் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, எங்களுடைய குழந்தைகளை. டாக்டர் கண்ணா, உங்களோட பதில் என்னன்னு சொல்லுங்க. The மூன்றாவது அலை will be until நாங்கள் vaccination முடிக்க மாட்டோம். That's basically the மூன்றாவது அலை. அது எவ்வளவு காலம், it really depends on எவ்வளவு குயிக்கா நாங்கள் எல்லாரையும் வேக்சினேட் பண்ணினால் மூன்றாவது அலை முடிந்துவிடும். We're hoping சம்மர் முடிகிறதுக்கு இடையில மூன்றாவது அலைய நாங்கள் குறைப்போம் என்று தான் நாங்கள் நம்புறோம். பட் we don't know, புது வேரியன்ட்ஸ் அல்லது வேக்சின் ஷிப்மெண்ட்ல ஏதாவது டிலே இருந்தா தென் அது அந்த டைம்லைன் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுல என்னென்னால் கணக்கு அன்னோன்ஸ் கணக்கு இருக்குது. இப்ப எங்களுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க, 2019 கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணுங்க உங்களோட மெமரியை. 2019 கிறிஸ்துமஸ் பார்ட்டி நடந்தது, எல்லாரும் நாங்க கிறிஸ்துமஸ் அட்டெண்ட் பண்ணாங்க. யாராவது நினைச்சாங்களா மார்ச் மாசம் இந்த வைரஸ் வரப்போகுதுண்டு? இல்ல. அப்ப 2020 மார்ச் மாசம் அப்பவே வர துவங்கிடுது. ஜனவரியிலேயே மார்ச் மாசம் இவ்வளவு தீவிரமா வரும்னு ஒருத்தருமே நினைக்க இல்லை. அது போலத்தான் நிறைய அன்னோன்ஸ் இருக்கு. ஆனால் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்றால், எதையும் தாங்கும் இதயம் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய அத்தனை விதமான ஆயுதங்களும் இருக்கிறது. நல்ல சயின்டிபிக் கம்யூனிட்டி இருக்கின்றது. யூனிவர்சிட்டிஸ்ல லேப்ல இவ்வளவு விரைவாக இதற்குரிய மாற்றுகளை கண்டுபிடிப்பதற்குரிய வழிமுறைகள் இருக்கின்றது. இது எப்படி பரவுது, என்ன மாதிரி பரவுது, இதை எப்படி தடுக்கலாம் என்கின்ற உடனடியாக தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்நெட் அண்ட் சேட்டலைட் போன்ற பலவிதமான விஞ்ஞான முன்னேற்றம் நம்முடைய இருப்பதனால் பயப்பட தேவையில்லை. ஆனால் எதையும் எதிர்பார்த்து இருப்பது நமது கடமையாக இருக்கின்றது.
அது எங்களை பொறுத்து தான் இருக்கு, மக்களை பொறுத்து தான் இருக்கு. கண்ட்ரோலா இருந்தா நல்லா. குணமண்ண சொன்னதுல 100% உடன்படுறேன். அடுத்த கேள்விக்கு போகலாம்னு நினைக்கின்றேன். என்னுடைய பேர் பரமயோகன். நான் யோகன் கதைக்கிறேன். உங்களோட எங்களுக்கு வேக்சின் போட வேண்டி இருக்குது. உங்களை கண்டாக்ட் பண்றாங்க, இப்படி எந்த விதத்துல கண்டாக்ட் பண்ணலாம்? டாக்டர் வேலாண்ட செல்போன் நம்பர் இப்ப நான் தாரேன். இல்ல, வேக்சின் போடுறதுக்கு எங்களை கண்டாக்ட், அதாவது தயவு செய்து டாக்டர்ஸ் ஆபீஸுக்கு போன் பண்ணாதீங்க. ஏன்னா டாக்டர்ஸ் ஆபீஸுக்கு எனக்கு என் ஆபீஸ்ல இது வரைக்கும் எந்த தகவலும் வர இல்லை. உங்களுக்கு என்ன அந்த வேக்சின் இது இருக்குதோ அதைத்தான். அப்ப தினமும் நீங்கள் டிவி ரேடியோ நியூஸ்களை பார்த்து கொண்டு இருக்க வேணும். Durham vaccine booking.ca என்ற அந்த வெப்சைட் இருக்குது. அப்ப எல்லாரும் கனவேர், நான் அவர்களை குறை சொல்லவில்லை. டாக்டர் ஆபீஸுக்கு போன் பண்ணி கேட்கிறார்கள், எங்களுக்கு உண்மையிலே என்ன நடக்குதுன்னு தெரியவில்லை. ஏனென்றால் வேக்சின் அந்த வார சப்ளையை வச்சுத்தான் அவர்கள் இதை தீர்மானிக்கின்றார்கள் யாருக்கு எப்ப கொடுக்க வேண்டும் என்று. எப்ப இங்க எடுக்கிறான்னு ஒண்ணும் தெரியாது. அப்ப இந்த வேக்சின் நீங்கள் டிவி பாக்குறீங்களோ ஐயா? ஆமா ஆமா ஆமா. என்ன டிவி பாக்குறீங்க? விஜய் டிவியா? ஓகே, அப்பப்ப ஒருக்கா அந்த CP24 ஒருக்கா அமைதி பாருங்க. CP24 மற்றது இப்ப நீங்கள் Facebookல இருந்தீங்கன்னா எப்படியும் இப்ப வாட்ஸ்அப்ல இருந்து எல்லாம் வந்து கொண்டேதான் இருக்குது. இப்ப இன்ஃபர்மேஷனுக்கு குறைவில்லை. இப்ப நீங்க அந்த சீரியல் அதில் பாக்குறதுல பிழை இல்லை. ஆனால் ஒருக்கா ஒரு CP24 மாதிரி அந்த இதுல பாத்தீங்கன்னா அதுல வந்து கொண்டே இருக்கும். எப்ப உங்களுக்கு வருதுண்டு யாரையும் மிஸ் பண்ண மாட்டாங்களா? அது உண்மை. ஆனால் இதுவே சொல்லுங்க. Durham நீங்க Durhamல இருக்கிறீங்களா? Durham.ca-ல அதுல இருந்து தான் அந்த லிங்க், பப்ளிக் ஹெல்த் லிங்க் இருக்குது. அதுல இருந்து நீங்க வேக்சினை கிளிக் பண்ண போனால் ஆட் எலிஜிபிள், அதுல வேக்சின் புக் பண்றதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் போட்டு இருக்கு. நீங்க ஆன்லைன்ல செய்யறதுக்கு உங்களுக்கு கஷ்டம் என்றால் அதுல நான் அந்த நம்பரும் காப்பி பண்ணி போஸ்ட் பண்ணி இருக்கிறேன். இஸ் 1-888-444-5113. டாக்டர் வேற நீங்க சொன்ன நம்பரா? அது சேம் ஒன்? இல்ல, நான் சொல்றது provincial number. 999-6488. Okay, this one is the Durham one. So 1-888-444-5113. நீங்க phone மூலமாக புக் பண்றேன்னா இதுதான் அந்த phone number. And then in the website க்கு போனால் you can actually, it shows on the 3 locations in Durham, on the Clarington, on the Pickering, and on the Durham College, and the other one is in Whitby. Ella locations is not open yet, but I think next week in the Mitchell locations open pannapadum. And then there is a link, neenga online la in the same idula sign up பண்றதுக்கு ஒரு link இருக்குது. If you are 80 plus or healthcare worker, on the link neenga follow பண்ணி உங்களோட information போட்டால் you can book the appointment, and then உங்களோட email மூலமாக உங்களுக்கு அந்த appointment date and time தருவின. Yeah, and there's available bookings. சிம்பிள் Durham.ca அந்த ஞாபகம் வச்சிருங்க. Durham.ca. அதுல நான் புக் பண்ண போனான். இப்ப அதுல சொல்லுது March 20 மட்டும் ஃபுல் அண்ட் புக் பண்ண முடியாண்டா. அப்ப March 20 மட்டும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் புக் பண்ணணுமா இல்ல அது என்ன மாதிரி? So என்னோட பப்ளிக் ஹெல்த் தான் இது ரன் பண்ணுது. இப்ப டாக்டர்ஸ் மூலமாக நீங்க புக் பண்ணலாது, நான் கூட உதரையும் புக் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக தான் அது சென்ட்ரல் புக்கிங் சிஸ்டம் மாதிரி வச்சிருக்குது. ஸோ என்னோட ஒவ்வொரு வேக்சினுக்கும் நாங்கள் ஏன் அப்பாயின்மெண்ட் நீங்க வாக்இன் பண்ண முடியாதுன்றபடியா, ஏனென்றால் இந்த முதல் கூறின மாதிரி இந்த Pfizer Moderna வேக்சின்ஸ் நாங்கள் டீஃப்ராஸ்ட் பண்ணி பண்ணி only few ஹவர்ஸ்க்கு தான் அது எக்ஸ்பயர் பண்ணும், few ஹவர்ஸ்க்குள்ள. ஸோ நாங்கள் வாக்கின் வச்சிருந்தா எங்களால எத்தனை வேக்சின் கொடுக்கறதுன்னு எங்களுக்கு அந்த டைமிங் எல்லாம் பிழைச்சிடும், நம்பர்ஸ் பிழைச்சிடும். ஸோ அதால புக் பண்ணித்தான் பேஷண்ட்ஸ் இந்த வேக்சினுக்கு வர முடியும். ஸோ நீங்க புக் பண்றதுக்கு இந்த if you're in Durham, you can go to durhamvaccinebooking.ca online. And முதல் சொன்ன phone number மாதிரி. There's also another phone number for Durham, 905-721-4828.
You can also call and book. That's for the Oshawa site. The number for the Oshawa one, 905-721-4828. So yeah, so in the website you can call or you can book online if you're 80 plus or if you're a healthcare worker. If you are between the age of 60 to 64, then நீங்கள் அந்த pharmacies உங்களுக்கிட்ட இருக்கிற pharmacies க்கு நீங்கள் sorry நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போனா அல்லது உங்களுக்கிட்ட இருக்கிற pharmacies-க்கு ஃபோன் பண்ணினா நீங்கள் appointment make பண்ண முடியும் if you're between the age of 60 to 64 only for the AsstClinical vaccine. கேள்வி கேட்கிறவர் வந்து மியூட் பண்ணி இருக்கிறீங்க. ஆனா கேள்வி கேட்கிற நண்பரை பார்த்தால் 30 வயசு தாண்டா இல்ல போல இருக்குது. என்ன டாக்டர் சொல்லுங்க. இங்கே ஒரு தடவை 9 வயசுக்கு மேல இல்ல. CB24 1-888-999-6488. உதத்தானி அக்கா இவ்வளவு நேரம் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அதுல போனா வெறுமனே CP24 சொல்லாது. இது நாளைக்கு தான் துவங்கினோம். சரியோ, நாளைக்கு இது வந்து சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரி. அங்க அவையிலும் வந்து உங்களோட ஏரியா பார்த்து என்ன ஏரியாவில் இருக்கிறோம்னு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தருவீனம். ஆனால் அவசரப்பட தேவையில்லை. நாங்கள் என்றால் வேக்சின் வேற உங்களோட டாக்டரே உங்களுக்கு போன் பண்ணி என்ன அண்ணன் வாரியலோ ஒருக்கா ஊசி போடுவோம்னு சொல்ற நிலைமை வரப்போகுது. எனக்கு ஐம் வெரி பாசிட்டிவ். ஏப்ரல் 1 இருந்து நிறைய டாக்டர்ஸ் ஆபீஸுக்கு இது வருமென்று என்னுடைய உள்ளுணர்வு பச்சி சொல்லுது. கட்டாயம் கட்டாயம். அடுத்த கேள்வி. There was a கேள்வி kids-க்கு இந்த vaccine வரும்போது. So the Pfizer vaccine is approved 16 years of age or older. மற்ற 3 வேக்சினும் 18 வயதுக்கு மேல தான் அது அப்ரூவ் பண்ணி இருக்குது. பிகாஸ் அது ஸ்டடீஸ்ல அதுதான் அந்த பேஷண்ட்ஸ் தான் டெஸ்ட் பண்ணி இருக்குது. இப்ப நிறைய ஸ்டடீஸ் நடந்துட்டு இருக்குது. பிள்ளைகளுக்கு இந்த வேக்சினை கொடுத்து ட்ரையல்ஸ் நடந்துட்டு இருக்குது. சேஃப் பண்ணா பிள்ளைகளுக்கும் ஃப்ளூ ஷாட் மாதிரி பிள்ளைகளுக்கும் கொடுக்குற வாய்ப்பு இருக்கும். that won't be in the phase இல்ல, maybe in the future. இன்னொரு நல்ல நியூஸ் சொல்ல வேண்டும் என்னென்றால் மெக்மாஸ்டர் யூனிவர்சிட்டி ஹாமில்டன்ல இருக்கிற மெக்மாஸ்டர் யூனிவர்சிட்டியில இருக்கிற விஞ்ஞானிகள் வந்து இப்போ ஒரு நேசல் ஸ்ப்ரே வேக்சின் ஒன்றை வந்து டெவலப் பண்ணி கொண்டு இருக்கணும். அப்ப அது எவ்வளவு தூரம் எப்ப வரப்போகுது, எந்த ரேஞ்சில் வரப்போகுது, மாஸ் எப்ப வரமென்னு தெரியாது. ஆனால் அவர்கள் சோஃபா அந்த இம்யூனாலஜிஸ்ட் வந்து நல்ல சக்சஸா போய் கொண்டிருக்கணும் அவர்களது ஆராய்ச்சியில. அப்ப சிலவேளை அடுத்த வருஷம் எல்லாரும் போய் கடையில எங்களுக்கு ஒரு கோவிட் வேக்சின் ஒன்று கொடுங்கன்னு சொல்லி ஒரு நேசல் ஸ்ப்ரேயோட வேலை முடிகிற மாதிரியும் இருக்கலாம். நம்புவோம், நம்பிக்கை தானே வாழ்க்கை. என்ன அடுத்த கேள்வி. டாக்டர் உங்களுக்கு ஓகேயா? half an hour. Yes, எனக்கு ஓகே டாக்டர். கண்ணா பிஸி ஆள். I think 5 minutes I can hear my children dinner kudukodam, so 5 minutes I will. Thank you. I can be here till 10 o'clock or 11 o'clock, so we can excuse Dr. Kanna. எந்த சில்ட்ரனுக்கு எல்லாம் வேலையை போட்டு சாப்பிட்ற அளவுக்கு வயசு வந்துட்டு. சோ சொல்லுங்க, கேளுங்க அடுத்த கேள்வி. எஸ், அங்க கேள்வியே இல்ல போல இருக்கு. எல்லாரும் தெளிவடைந்து விட்டார்கள். இந்த ஆஸ்மா உள்ளவே கட்டாயம் போடணுமா, போட்டா நல்லமா? ஆஸ்மா உள்ள டாக்டர் கண்ணா, நீங்கள் வெளிக்கிடுறது முன்னால இந்த பதில மட்டும் சொல்லிட்டு வெளிக்கிடுங்க. கஷ்டமான கேள்வி எல்லாம் டாக்டர் கண்ணாட்ட கொடுத்துட்டேன் நான். ஆல்சோ so definitely உங்களுக்கு ஆஸ்மா இருந்தா even more மிக முக்கியம் நீங்கள் இந்த வேக்சின் எடுக்கிறது. because asthma, COPD, வேற lung disease உள்ளவைக்கு COVID-19 இன்ஃபெக்ஷன் வந்தால் உங்களுக்கு more கூட ரிஸ்க் இருக்குது. அந்த COVID-19 pneumonia அல்லது ஆக்சிஜன் தேவைப்படும் அல்லது ஹாஸ்பிட்டலைசேஷன் கூடிய சான்ஸ் கூட ஹையா இருக்கிறபடியா கட்டாயம் வேக்சின் எடுக்கிறது ஆஸ்மா பேஷண்ட்ஸ், COPD பேஷண்ட்ஸுக்கு முக்கியம். Thank you, doctor. Okay, thank you everybody. Thank you, Dr. Kanna. Thank you, doctor. Okay, take care. நான் இருக்கிறேன், நீங்க கேள்வி கேட்கலாம். டாக்டர், thank you very much, Dr. Kanna. Okay, pleasure to see you always. Dr. Kanna. Thank you very much, Dr. Kanna. Welcome. Bye. கோவிட் இல்லாமல் நீங்க வேற கேள்வி கேட்கறதால I am here to answer you
நான் சொன்ன மாதிரி 10-10:30 மணி வரைக்கும் கூட போகலாம். Dr. Bara, சொல்லுங்க. Quick question. This is on behalf of Durham Tamil Association. The primary confusion is நீங்க முதல்ல address பண்ணிருக்கீங்க, but it seems there's a lot of confusion. So in the viewers வந்து இதுல Zoomல join பண்ணிருக்கிறார்கள் 90% Durham, but there are also other regions. அதில் தான் இந்த ஃபோன் நம்பர்ஸ் ஜென்ரல் ஃபோன் நம்பர்ல இருந்து டரம் ரீஜன் ஃபோன் நம்பர் என்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. மற்றது நீங்கள் இந்த லோக்கல் ஜிபிஸ் லோக்கல் தங்கட ஓன் டாக்டர்ஸ்கிட்ட வேர் கேன் ஐ கோன்றதும், மற்றது சில ஆக்சுவலி சம் 80-year-olds ஒரு ஆள் வந்து இதான் லொக்கேஷன் சொல்ல உடனே லொக்கேஷன்ல போய் அந்த குளிர்ல அவையில் அந்த ரிஸ்க் எடுத்திருக்கணும். ஆனா அந்த சில டாக்குமெண்டேஷன்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் மற்றது அந்த சர்டன் லொகேஷன் ரெடி இல்லை, இப்படி கணக்கு there's a lot of misinformation. அப்ப நாங்கள் what we are trying to do, இப்போ Durham Tamil Association seniors WhatsApp group நொரின் நல்ல வடிவா நியமன இன்ஃபர்மேஷன் அனுப்பி கொண்டிருக்கிறவர், அந்த இன்ஃபர்மேஷன்ல நாங்கள் டரம் ரீஜனுக்கு ஸ்பெசிஃபிக்கா இன்ஃபர்மேஷனை உங்களோட டாக்டர் கண்ணாண்ட கைடன்ஸோட அந்த கரெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸை போட்டு கொண்டிருக்கிறோம். இதுல மெயின் இஷ்யூ வந்து எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் டு ஈச் அதர். ஆனா அப்ப என்னடா they are concerned. இப்ப நாங்க 80 years பற்றி இதுவரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சதை வந்து அதை நீங்க ஒரு கிளாரிஃபை பண்ணுங்க. 80 years old தான் அந்த பிக்கரிங்லையும் ஏஜாக்ஸ்லையும் விட்பிலையும் அந்த லொகேஷன்ஸ். 60-year-olds வந்து இப்ப அந்த அந்த நியூ அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு ஃபார்மசிஸ் 60 to 64 இதை ஒருக்கா ரீட்ரைட் பண்ணுங்க. ஏனெண்டா there's a lot of confusion. அதே நேரம் இந்த நாங்கள் சரியான இன்ஃபர்மேஷனை நாங்கள் உங்கள் வெப்சைட்லையும் போட்டு வாட்ஸ்அப்லையும் போட்டு விடுறோம். தேங்க்யூ டாக்டர். நல்ல கேள்வி. ஏன்னால் இட் இஸ் ரியலி ட்ரூ, நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது இந்த வேக்சின் ரோல் அவுட்ல. ஆல்ரெடி நான் என்னுடைய அனுபவமே வந்து நான் செகண்ட் டோஸ் போனேன் February 1st. காலமா வந்து எனக்கு இமெயில் வந்தது 7 மணிக்கு 8 மணிக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட். நியூ மார்க்கெட்டுக்கு போய் அங்க நான் குளிர்ல நிக்கிறேன் 9 மணி ஆச்சு. 1 hour அன்றைக்கு -18 ஏதோ. அங்க அந்த கவுண்டருக்கு போனால், ஓ சாரி உங்களோட இது வந்து இன்றைக்கு போட இயலாது, ஏனென்றால் நாங்கள் 30 நாளைக்குள்ள இந்த போடுறேன், நீங்கள் திருப்பி புக் பண்ணணும் என்று சொல்லி நான் திருப்பி வீட்டுக்கு வந்து புக் பண்ணி 2ஆம் தரம் போனால் அன்றைக்கும் எனக்கு வந்து கேன்சல் பண்ணி போட்டு திருப்பி புக் பண்ணுங்கன்னு சொல்லி இப்படியாக பல கன்ஃபியூஷன்ஸ். அன்பார்ச்சுனேட்லி அது எங்கட கையில இல்லை. அப்ப நான் இப்ப என்ன சொல்ல வரேன்டால், இந்த 3 லொகேஷன்ஸும் இந்த பிக்கரிங், கிளாரிங்டன் மற்றது ஒஷாவான்னு நினைக்கிறேன், இந்த 3 லொகேஷன்லையும் 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 1941 ஆண்டுக்கு முன்பும் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான். இப்ப இதுல கனவேர் கேட்கலாம் என்னென்றால், இதுல வந்து 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கனவேரை விட்டு வெளியிலே வர இயலாது. என்றால் அவர்களுக்கு தூக்கிதான் ஏற்றி கொண்டு போகணும், அது வர குளிர் வேற இருக்குது. அப்ப அவைகளுக்கு அப்படி உங்களால வெளியில வர இயலாது, கால் சரியான கஷ்டம், வெளியில வந்து நிக்க இயலாதுன்னா கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் நான் கேள்விப்பட்ட விதத்துல பப்ளிக் ஹெல்த் வந்து ஹோம் விசிட் மூலமாக இந்த வேக்சின்ஸை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியே அவசரப்பட தேவையில்லை, உங்களால் நடக்க முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ண, அது பெரிய வெயிட் இல்லை. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிந்த என்னுடைய பல பேஷண்ட்ஸ் கனவேர் வந்து போனோமா 10 minutesல போய் அங்க வேக்சினை போட்டுக்கொண்டு வந்துட்டோம். அப்ப 1941 அல்லது 1941க்கு முதல் பிறந்தாக்கள் தயவு செய்து கையை தூக்குங்கோ. ஒருத்தர் உண்மையா இருந்தாலும் தூக்க மாட்டேன். இங்க இருக்கிறவைய பார்த்தால் எனக்கு 30 வயது 35 வயசு தாண்டாதால் மாதிரி கேள்வி கேட்ட நண்பரை பார்த்தாலே 38 வயசு மாதிரி தெரியுது எனக்கு. அப்ப உங்களது
பாட்டிமார், பாட்டாமார், பூட்டன்மார், பூட்டிமார் இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றால் இந்த 3 லொகேஷன்ஸ்ல இப்ப கொடுக்கணும். ஆனால் நீங்கள் அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை. ஐயோ எந்த கார் சரி வராது, ஒருவேளை எங்கட கசின் SUV இருக்கு, அதுல பின் சீட்ல இருத்தி வச்சு கூட்டி கொண்டு போலாம், அப்படி செய்ய தேவையில்லை. பாதுகாப்பாக இருந்தால் வீட்டிலேயே அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. ஹோம் கேர் கட்டாயம் இது கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எனக்கு ஒரு உள்ளுணர்வு, நான் பல சோர்சஸ்ல இருந்து எடுத்த விவரங்களின்படி இந்த கிழமையே கணக்க சென்டர்ஸ் ஓபன் பண்ணுவதற்காக இருக்கின்றார்கள், இந்த ஹோம் கேரும் வருவதற்கு இருக்கின்றார்கள். அப்ப நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய அந்த ஐடென்டிஃபை ஒன்று கூட ஹெல்த் கார்டு மிக மிக முக்கியம். அப்ப கிணவேர் அப்பதான் எடுத்து பாப்பினோம், ஐயோ ஹெல்த் கார்டு எக்ஸ்பயர் ஆச்சுது, ஹெல்த் கார்டு எக்ஸ்பயர் ஆனால் எங்களை உள்ள சேர்ப்பாங்களோ இல்லையோன்னு. நிச்சயமா ஹெல்த் கார்டு எக்ஸ்பயர் ஆனாலும் பரவாயில்லை, அந்த ஹெல்த் கார்டை சேர்ப்பினோம், கட்டாயம் எடுப்பினோம். ஆனால் ஹெல்த் கார்டு ஒருக்கா பாருங்கோ, எக்ஸ்பயர் ஆயிருந்தால் தயவு செய்து அந்த ரினுவல் ப்ரோசஸை நீங்கள் இப்ப ஆன்லைன்லயே செய்யலாம். அது உண்டு. உங்களுக்கு டிரைவர்ஸ் லைசன்ஸ் இருந்தால் அது எடுத்துக்கொண்டு போகலாம், ஆனால் அது கட்டாயம் அல்ல. டிரைவர்ஸ் எடுத்துட்டா சில பேர்ட்ட பாஸ்போர்ட் இருக்கும், இன்னொரு எக்ஸ்ட்ரா ஐடென்டிபிகேஷன், ஆனால் அது கட்டாயம் அல்ல. ஆனால் முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அந்த டிரைவர்ஸ் லைசன்ஸ். மெட்டது நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இருந்தீங்கன்னா அதில் ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்று வரும். அந்த கன்ஃபர்மேஷன் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போங்க. சில பேர் செல்போன்லயே வச்சிருப்பீங்க. இப்ப இந்த கேள்வி கேட்ட அன்பர் மாதிரி யங் ஆக்கள், டீனேஜர்ஸ் செல்போன்லயே வச்சிருப்பீங்க. அப்ப அவைகளுக்கு செல்போன்ல காட்டினாலே அதை பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லுவீங்க. அந்த கன்ஃபர்மேஷன் இருக்கிறது நல்லது. ஏன்னா சில வேளை எங்கட தமிழ் பேர்கள் தெரியாது, மகாலட்சுமி இருக்கும், ரங்கநாதன் இருக்கும். அப்ப அவை அந்த பார்த்து பிடிக்கிறதுக்குள்ள இந்த பேர், இந்த நம்பரை பேர் நீங்கள் அவர் முகத்துல நீட்டினீங்கள் என்றால் உடனடியாக உங்களுக்கு அந்த உதவிகளை செய்வார்கள். என்ன ப்ரோசஸ், நீங்க போய் இதை முதல்ல வெரிஃபிகேஷன் செய்த பிறகு உங்களை ஒரு பூத்துல கொண்டு விடுவீனம். ஊசி போட்ட பிறகு ஒரு 15 நிமிடம் அங்க இன்னொரு கதிரையில இருக்க சொல்லுவீங்க. ஏனென்றால் ஒரு சேஃப்டிக்காக இருந்தா பிறகு உங்களுக்கு வெளியிலே போறதுக்கு முன்னால உங்களோட செகண்ட் டோஸ் எப்ப வரும் என்று சொல்லி ஒரு டேட் ஒன்று தருவார்கள். இமெயில் இருந்தால் இமெயில் தான் எல்லாரும் இப்ப இயங்குறது. அப்ப இது நான் சரியாக சொல்லிவிட்டேன் என்று நினைக்கின்றேன். எஸ், கேளுங்க. மற்றது 60 இருந்து 64 வயது இருக்கிறவைய அவைகளுக்கு இப்ப பார்மசியில மட்டும்தான் கொடுக்கணும். அப்ப பார்மசிஸ் சில பார்மசிஸ், ஷாப்பர்ஸ் ட்ரக் மார்ட், ரெக்ஸால், அந்த மாதிரி அது நீங்கள் கூகுள் பண்ணினாலே உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற எந்த பார்மசியில கிடைக்குதுன்னு சொல்லி நீங்கள் அந்த பார்மசியில ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்ப பார்மசியில ரெஜிஸ்டர் பண்ணது பிறகு அதே பார்மசியில உங்களுக்கு செகண்ட் டோஸுக்கு அப்ப வேணுமென்று அவையில் உங்களுக்கு தெரிவினம். முதல்ல ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது என்னென்றால், யார்க் ரீஜன்ல இருந்து டுரம் ரீஜன்ல பார்மசியில எடுத்தவையல் என்று சொல்லி, அது அவையல் இல்லை என்று சொல்ல இல்லை. ஆனால் இனி வரும் காலங்களிலே நீங்கள் ஏரியா விட்டு ஏரியா போய் சைட் அடிக்கிறேன்னு சொல்லுவேன் படங்கள்ல, அந்த மாதிரி செய்யாமல் உங்களுடைய ஏரியாவிலேயே இந்த பார்மசியில நீங்கள் இந்த வேக்சின், அப்ப அதுல டிரைவர்ஸ் லைசன்ஸ் மிக முக்கியம். நீங்கள் இல்லாட்டில் இப்ப டிரைவர்ஸ் லைசன்ஸ் கனவேருக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல உங்களோட பேருக்கு ஒரு மெயில், ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்துக்கொண்டு போனீங்கள் என்றால் ஒரு சேஃப்டிக்காக வச்சிருக்கலாம். நீங்கள் வேற கேள்விகள்? மகாலட்சுமி ஒரு கேள்வி இருக்கிற. மகாலட்சுமி என்றது இப்ப காசு தர போறா போல இருக்க. மகாலட்சுமி என்றா நல்ல பேர் தானே. சொல்லுங்க. எந்த ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு அவருக்கு பாஸ்போர்ட்டும் எக்ஸ்பயர்ட் ஆயிட்டது, ஈவன் ஹெல்த் கார்டு எக்ஸ்பயர் ஆயிடுது. ஷீ இஸ் பாஸ்ட் 80. அப்ப என்ன செய்யறது? என்ன கோவிடால ரினியூ பண்ண முடியல அவருக்கு. நீங்கள் பாஸ்போர்ட் பெருசா கவலைப்படுத்தவில்லை. எக்ஸ்பயர் ஆன பாஸ்போர்ட் இருக்கு தானே, எக்ஸ்பயர் ஆன ஹெல்த் கார்டு வச்சிருக்கிறா தானே, அது ரெண்டும் காணும். அத ஒருத்தர் உங்களோட ஹெல்த் கார்டு எக்ஸ்பயர் ஆனதுக்காக யாருமே இந்த வேக்சினை டினை பண்ண போறது இல்லை. தேங்க்யூ டாக்டர். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 1951ல பிறந்தாக்களுக்கு இப்ப வேக்சின் இருங்க வர. 1951ல பிறந்தால் இப்ப எத்தனை வயசு? யாரும் கால்குலேட் பண்ணி சொல்றீங்களோ? 69 நல்ல கேள்வி. ஆனால் அதுக்குரிய பதில் இந்த வாரம் விரைவில் தொடரும் அந்த மாதிரி வரும். என்னால் இன்னும் அதுக்கு சரியான பதில் இல்லை. வேக்சின் வேற வேற. அங்க ஏர்போர்ட்ல வந்த உடனே ஜஸ்டின் ட்ரூடோ அடிச்சு சொல்லுவாரு 69 எல்லாரும் வாங்க 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 வாங்கன்னு சொல்லுவேன். அப்ப நான் இது கெஸ் பண்றேன் என்னென்றால் இப்ப 80க்கு கொடுத்து முடியத்துவங்க, அடுத்தது 70 வயதுக்கு மேலே என்று சொல்வார்கள். இப்ப என்னன்னா அக்கா இன்னும் 70 வயது இல்லை, அதுல வேற ஒரு பிரச்சனை. அப்ப 70 வயது
அது நவம்பர்ல தான் எனக்கு 70 ஆகுது. நீங்களே அக்கா நவம்பர்ல பிறந்தீங்க, கொஞ்சம் வெள்ளன பிறந்திருந்தா இந்த நேரம் வேக்சின் போட்டு முடிச்சிருக்கீங்க. இல்ல அதை பற்றி கவலைப்படாங்கோ. உங்களுக்கும் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக அடுத்த விளக்கிழமை அதுக்கு அடுத்த கிழமையில வரும். எனக்கு ஒரு உள்ளுணர் சொல்ல, டாக்டர்ஸ் ஆபீஸ்ல இருந்து நீங்களே யோசிச்சு பாருங்க, எத்தனை டெக்கேட்ஸா எத்தனை காலகாலமா டாக்டர்ஸ் ஆபீஸ்ல நாங்கள் எஃபிஷியன்டா இந்த வேக்சின்ஸ் போட்டு கொண்டு இருந்தாங்க. என்ன ஃப்ளூ வேக்சின் வந்து டாக்டர் ஆபீஸ்ல சரளமா போட்டு முடிச்சினாங்க எல்லாருக்கும். என்ன இதோ தெரியும், ஏன்னா இந்த வேக்சினை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும்ன்றதுக்காகத்தான் இந்த சென்டர்ஸ்ல வச்சிருக்கேன். இப்ப அந்த பிக்கரிங்ல அந்த சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டீப் ஃப்ரீசர் இருக்கும், 70 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கிற டீப் ஃப்ரீசர். அது எங்கிட்ட டாக்டர் ஆபீஸ்ல வைக்கல. அது எங்கிட்ட டாக்டர் ஆபீஸ் ஃப்ரிட்ஜ்ல ஐஸ்கிரீம் வச்சாலே உருகி போயிடும். அப்ப இதுக்காக நீங்க டாக்டரை நீங்க என்ன ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களோன்னு கேள்வி விட விதண்டாவாதமாக கேள்வி கேட்க கூடாது. அப்ப இது வந்து இந்த ஃப்ரீசரால தான் இந்த ஃபைசர் வேக்சின் அது. ஆனா AsstClinical வேக்சின் வேற வேற. எங்களோட டாக்டர்ஸ் ஆபீஸுக்கு இப்பவே டாக்டர்ஸ் ஆபீஸ் 6 லொகேஷன்ல கொடுக்க துவங்கிச்சு நம்ம செலக்ட் பண்ணி. அப்ப டாக்டர்ஸ் கூப்பிட்டு கொடுக்கறது சிம்பிள், ஏன்னா எங்களுக்கு எங்களோட பேஷண்ட்ஸை வடிவா தெரியும். அப்ப பயப்படாதீர்கள், பொறுமைதான் முக்கியம். இந்த கிழமை அதுக்கு அடுத்த கிழமை எல்லாம் வந்து கொண்டே இருக்கின்றது. நன்றி. பொறுத்த நீங்கள் என்ன ஒரு 1 month இருந்தா சரி. என்ன சொல்றது, என்ன தமிழ்ல சொல்ல வேண்டாம், என்ன பொறுத்தார சார் ஆக்க பொறுத்தவர் ஆற பொறுக்க வேண்டாமா. சோறு எல்லாம் வெந்து அடுப்புல இருக்குது. என்ன ரஞ்சி சொல்லுங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்குவார் காடாழ்வார். பொங்கினார்கள் பொங்கலும் சாப்பிடுவாங்க. அடுத்த பொங்கலுக்குள்ள எல்லாருக்கும் வேக்சின் வாங்க. ஆனா இல்ல, இப்ப கனடியன் கவர்மெண்ட் டார்கெட் படி செப்டம்பர் எண்டுக்குள்ள எல்லா கனடியன்ஸுக்கும் நாங்கள் வேக்சின் போட்டுருவோம் சொன்னவே. இப்ப வந்து நல்ல நியூஸ் என்னன்னா ஜூலை ஃபர்ஸ்டுக்குள்ள எல்லாம் போட்டுருவோம் சொல்லிடணும். ஆனால் எனக்கு என்ன சொல்றது என்றால், நாங்கள் மே மாசம் முடிகிறதுக்குள்ளேயே நாங்கள் எல்லாருக்கும் வேக்சின் வந்துவிடும். நல்ல ஒரு சுபிட்சமான வாழ்க்கை வரப்போகின்றது. எல்லாரும் பாட்டிக்கு போகலாம், கல்யாண வீடு வைக்கலாம், சாமத்தி வீடு வைக்கலாம், இங்க இருந்து பீச்சுக்கு போகலாம், எங்க டொமினிக்கன் ரிப்பப்ளிக் போகலாம். இப்படியான நல்ல விஷயங்களை சொல்லணும் என்ன நாங்கள். ஓகே, அதெல்ல மற்றது 3 மாதம் அடுத்த இதுக்கு காத்து கொண்டு இருக்கணும். காத்துக்கொண்டு இருந்தாலும் உங்களோட அந்த தடுப்பு என்ன சொல்றது இம்யூனிட்டி உங்களோட உடம்புக்குள்ள வந்துட்டு அதனுடைய 3 மாசம் காத்திருக்கிறத பற்றி கணக்க யோசியாயிரும். ஓகே, தேங்க்யூ, நன்றிகள். எஸ் நோரின். எஸ் டாக்டர், நீங்க நல்லா பாடுவீங்கன்னு தெரியும். அடுத்த முறை எங்களுக்கு வேண்டி இப்ப இன்றைக்கு கணக்கு நேரம் கழிச்சு கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு கேட்கறதுல. நெக்ஸ்ட் டைம் நல்ல சந்தோஷமா இருக்கு டாக்டர். நல்லா சீக்கிரம் வச்சிருக்கிறீங்க எல்லாரையும். அடுத்த முறை கூட பாட்டும் நாங்க கேட்கலாம். நிச்சயமாக அவர் பாட்டு மன்னன் எல்லாம். Thank you so much, Doctor. You're welcome. We really appreciate it. Feel free to contact me anytime. நான் எப்போ வேணுமானாலும் வந்து உங்களுக்கு கோவிட் மட்டுமல்ல வேற என்ன மருத்துவ சம்பந்தமான செய்திகளோ அல்லது தலைப்புகளிலோ உங்களுக்கு உரையாட வேண்டும் என்றாலும் நிச்சயமாக எனது நேரம் காத்திருக்கின்றது. எல்லோருக்கும் நன்றி. இது எங்கட கேள்வி கேட்கலாம் உங்களை. கேளுங்க. நான் வசந்தி, இந்த மகன் டவுன் 34 years. இப்போ அவருக்கு புக் பண்ணலாமா? என்னென்றால் வசந்தி, நல்ல கேள்வி. அதாவது இந்த ரிஸ்க் குரூப் என்று கொஞ்சம் பேர் இருக்கணும், இளைஞர்கள், இள வயதினர் கூட, அதில் குறிப்பாக டவுன் சிண்ட்ரோம் இருக்கும் குழந்தைகள், பிள்ளைகள். இப்ப என்னென்றால் அடுத்தது வந்து நான் சொன்னது அந்த 70 வயதுக்குட்பட்டவர்களுக்கு வேக்சின் கொடுக்க போறோம்னு சொல்லும் போது ரிஸ்க் இருப்பவர்களுக்கும் வேக்சின் வந்து அடுத்தது வரப்போகுது. அப்ப டவுன் சிண்ட்ரோம் இருக்கும் குழந்தைகள், மற்றது சில ஆஸ்மா இருக்கும் குழந்தைகள், சில மென்டலி ரிட்டார்டேஷன் இருக்கும் குழந்தைகள், இந்த குரூப் ஹோம்ஸ்ல இருக்கிற பிள்ளைகள், இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக அடுத்த கட்டத்துல இவர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கின்றார்கள். தகவல் அறிந்த என்ன சொல்றது பேப்பர் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் சொல்கின்றன. அவங்கள அறிவிப்பு எங்களுக்கு வரும். இல்ல இன்னும் வர இல்லை, ஆனால் நிச்சயமாக வரும்.
தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். உங்களோட தமிழை நல்லா என்ஜாய் பண்ணி கேட்டோம். ஆஹா நன்றி. என்ன வச்சு காமெடி கிமெடி ஒன்றும் பண்ண இல்லையே நீங்க? காமெடி பண்ணையில அவர் டாக்டர் இப்படி கதைக்கிறாருன்றது ஆச்சரியமா இருந்தது. நன்றி நன்றி. நான் ஆங்கிலம் கலக்காமல் தமிழ் கதைக்கோடும் என்றுதான் ஒவ்வொரு முறையும் மாறுது. ஆனால் பல நேரங்களிலே ஆங்கிலம் கலந்து விடும். என்ன செய்வது? டாக்டர் எங்களோட பிரசிடென்ட் தான் இப்போ உங்களோட காய்ச்சி கொண்டிருந்தவர். சசி, நீங்கள் ஒரு நன்றியுடையோட இத டாக்டருக்கும் பசி எடுத்திருக்கும் அவரையும் விடுவோம். So Sasi, why don't you close the meeting with your comments, please? காமெண்ட்ஸ் நல்லா இருந்தது. டாக்டர் கண்ணா வேலாவை நேற்று முந்தின நாள் ஒரு 12 o'clock போல ரேடியோ டிவியில் பார்த்து நான் ஒரு 5 minutes அப்படிதான் கதைச்சவன். அப்போ நான் நினைச்சேன் ஒரு 5 minutes 10 minutes போயிடுவாண்டு. ஆனால் உண்மையில இவ்வளவு டைம் போட்டு கதைச்சது அது ஒரு அதுக்கு நாங்கள் டூரம் தமிழ் அசோசியேஷன் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம். மிக்க நன்றி டாக்டர். மீண்டும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி நன்றி. மிக்க நன்றி. டாக்டர் கண்ணா என்னென்றால் ஷீ இஸ் எ யங் மதர். சின்ன பிள்ளைகள். அப்ப நானும் யங் ஃபாதர் தான். நான் அவ்வளவு யங் ஃபாதர் இல்லை. அதுபடியா ஐ ஹேவ் லாட் ஆஃப் டைம். தேங்க்யூ டாக்டர். எங்களுக்கு இவ்வளவு டைம் எடுத்து எங்களை நிச்சயமாக நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியையும் கொண்டு வருவோம்.